Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We will commence Revelation chapter 14. வெளிப்படுத்தின விசேஷத்தின் 14வது அதிகாரத்தை நாம் துவங்குவோம். This chapter contains 4 major topics. இந்த அதிகாரத்திலே 4 பெரிய தலைப்புகள் உண்டு. These incidents take place after the rapture, but during the first half of the tribulation. இந்த சம்பவமானது மத்திய வானத்திலே ரகசிய வருகைக்கு பிறகு இந்த உபத்திரவ காலத்தினுடைய முதல் பகுதியிலே நடைபெறக்கூடியவைகளாய் இருக்கிறது. We find the first topic is 1,44,000 people on the Mount Zion. இதனுடைய முதல் தலைப்பு இங்கே நாம் பார்க்கக்கூடியது 1,44,000 பேர் அந்த மலையின் மேல் இருந்தார்கள். This you read from verse 1 to 5. இதை முதல் 5 வசனங்களிலே இந்த தலைப்பின் கீழ் பார்க்கலாம். From verses 6 to 11 you find the proclamation of the 3 angels. 6 முதல் 11 வரையிலுள்ள வசனங்கள் அந்த தேவ தூதர்களுடைய அந்த எக்கால சத்தத்தை அதனுடைய விவரத்தை காட்டுகிறது. From verse 12 to 16 we find the harvest of the world. 12 முதல் 18 வரையிலுள்ள வசனங்கள் இந்த உலகத்திலே நடைபெறக்கூடிய அறுவடையை காட்டுகிறது. Probably tribulation martyrs. அது உபத்திரவ காலத்து இரத்த சாட்சிகளை குறிக்கிறது. From verses 17 to 20 we find the Lord's winepress, that is the Lord's judgment that come upon the disobedient nation. 17 முதல் கடைசி வரையில் இருக்கக்கூடிய வசனங்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பு உலகத்திலே வருவதை சுட்டிக்காட்டுகிறது. We will read from verses 1 to 5. 14ஆம் அதிகாரம் முதல் 5 வசனங்களுக்குரிய அந்த தலைப்பை நாம் படித்து பார்ப்போம். Please open your Bible, read chapter 14 of Revelation. உங்களுடைய வேதத்தை திறந்து 14ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தின விசேஷத்திலே எடுத்து படிப்போம். முதல் 5 வசனங்களை நாங்கள் படிக்கிறோம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலைமேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 1,44,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாததாய் இருந்தது. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். இவர்களுடைய வாயில் கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. In verse 1 we find, look, lo, a lamb stood on the Mount Zion, with him 144,000 having his father's name written in their foreheads. 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். பின்பு நான் பார்த்த பொழுது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 1,44,000 பேரையும் நிற்க கண்டேன். We read here about the Mount Zion. இங்கே சீயோன் மலையை குறித்து படிக்கிறோம். Some commentators even say that this mount refers to the place in Jerusalem. ஒரு சிலர் வேதத்தை வியாக்கியானம் செய்யும் பொழுது இந்த மலை என்பது எருசலேமை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள். They think that it is one of the places in the earthly Jerusalem. அவர்கள் சொல்வது பூமியிலே எழுத்தின்படியே இருக்கக்கூடிய எருசலேம் நகரத்திலே ஒரு இடம் இது என்று சொல்கிறார்கள். But a careful reading of verse 1 to 5 we will find out it is not so. ஆனால் முதல் 5 வசனங்களை நன்றாய் ஆழ்ந்து படிக்கும் பொழுது அது பூமிக்குரிய எருசலேம் பட்டணத்தை குறிக்கவில்லை என்று தெரிகிறது. In short, it's not earthly but heavenly Jerusalem. குறிப்பாய் சொல்வதென்றால் அது heavenly Zion. அது பூமியில் உள்ள எருசலேம் பட்டணத்தை அல்ல, பரலோகத்தில் இருக்கக்கூடிய சீயோனை குறிக்கிறது. I'll give you some reasons. அதற்கு ஒரு சில காரணங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். All of us are quite aware of the fact that the Lord Jesus Christ will come to the Mount of Olives. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கு திரும்ப வருவார் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Bible says his feet will touch the Mount of Olives. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பாதங்கள் ஒலிவ மலையை தொடும். But that event will take place after the battle of Armageddon. அந்த சம்பவமானது அர்மகதன் யுத்தத்தின் முடிவுக்கு பிறகுதான் நடக்கும்.
That is the actual earthly rule of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்து பூமியிலே வந்து ராஜாதி ராஜாவாக ஆளுகை செய்கிற காரியத்தின் ஆரம்பம். We don't read about the battle before chapter 19 of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்திற்கு முன்பதாக அர்மகதோன் யுத்தத்தை குறித்து நாம் ஒன்றும் பார்க்க முடியவில்லை. So that means this Zion doesn't refer to the earthly place. அதை பார்க்கும் பொழுது இங்கே சீயோன் என்று சொல்லப்பட்டிருப்பது பூமியில் இருக்கக்கூடிய எந்த இடத்தையும் குறிப்பிட முடியாது. Number 2, இரண்டாவதாக, this Mount Zion is not the earthly one because verse 3 says they sung as it were a new song before the throne. இந்த சீயோன் மலை என்பது பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு இடமாய் இருக்க முடியாது. ஏனென்றால் 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் ஒரு புதிய பாட்டை பாடினார்கள். You find the 4 beasts and the elders also before the throne. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். And this refers to a place in heaven, not earth. இது பரலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடத்தை தான் குறிக்கிறதே அன்றி பூமியிலே இருக்கக்கூடிய இடத்தை அல்ல. We know that there is no throne on the earth during the time of tribulation. உபத்திரவ காலத்திலே பூமியிலே ஒரு சிங்காசனம் இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And so that is not earthly one but heavenly. ஆகவே இந்த இடம் பூமியிலே இருக்கக்கூடிய இடம் அல்ல, பரலோகத்திலே உள்ள ஒரு இடம். The 24 elders and the 4 beasts also another proof that it refers to heaven. 4 ஜீவன்களும் அங்கே 24 மூப்பர்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறபடினால் இந்த இடம் நிச்சயமாக பரலோகத்திலே தான் இருக்க வேண்டும். If you will read the same chapter from verse 9 to 11, அதே அதிகாரத்திலே 9 முதல் 11 வரை உள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது we find again the beast giving the mark to the people. அங்கே மிருகம் தன்னுடைய அந்த சொரூபத்தை முத்திரையை எல்லா மனுஷர்களுக்கும் தருவதை பார்க்கிறோம். That is to say, the great tribulation is yet going on. அது எதை காட்டுகிறது? It refers to. அந்த மகா உபத்திரவ காலம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை காட்டுகிறது. So it's quite evident that it's only heavenly Zion. ஆகவே இந்த சீயோன் மலை என்பது பரலோகத்தில் இருக்கக்கூடிய சீயோனை குறிக்கிறது என்பது தன்னாலே விளங்குகிறது. We can read a verse in Hebrews chapter 12 verse 22. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் இப்படியே பார்க்கிறோம். But ye are come unto Mount Zion and unto the city of the living God, the heavenly Jerusalem, unto an innumerable company of angels, to the general assembly and church of the firstborn, which are written in heaven, and to God, the judge of all, and the spirits of just men made perfect. எபிரேயர் 12, 22, 23 வசனங்கள், நீங்களோ சீயோன் மலையிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதி இருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும். It is that ye are come unto Mount Zion. That is our spiritual experience. இங்கே நாம் பார்க்கிறோம், சீயோன் மலையினிடத்திற்கு வந்து சேர்ந்தீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை குறிக்கிறது. It's not a literal Zion, the Mount Zion. அது எழுத்தின்படியான சீயோன் மலை அல்ல. It's not the Mount of Olives. அது ஒலிவ மலையும் அல்ல. Hence we know that the Lamb and the 1,44,000 with him refer to the privilege of the people in the heavens. ஆகவே ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோடு கூட இருந்த 1,44,000 பேரையும் நாம் பார்க்கும் பொழுது அது பரலோகத்திலே இருக்கக்கூடியவர்களுடைய ஸ்லாக்கியத்தை குறிக்கிறது. Moreover, that could not refer to the actual earthly mount because he cannot accommodate more than a few thousands of people. இன்னொரு காரணம், ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய குன்றானது, ஒரு சிறு மலையானது இத்தனை ஆயிரம் மக்களை தாங்கவே முடியாது. ஏனென்றால் அவ்வளவு பெரிய இடம் இருக்க முடியாது. So these are all a few reasons to consider that this Zion refers to the heavenly place. இந்த காரணங்களினால் இந்த சீயோன் மலை என்பது பரலோகத்திலே இருக்கக்கூடிய ஒரு இடம் என்று நாம் நிதானிக்க உதவுகிறது. You go step by step. ஒவ்வொரு படியாக நாம் முன்னே செல்வோம். And read the verse 1 again. மீண்டுமாக முதலாவது வசனத்தை நான் படிக்கிறேன். We found with him 144,000 having his father's name written in their foreheads. அவரோட கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன் என்று வசனம் சொல்கிறது. Many Bible commentators say that
This 1,44,000 is the same group of people whom we see in chapter 7 of Revelation. அநேக வேத வியாக்கியானம் செய்கிறவர்கள் இங்கே சொல்லப்பட்ட 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட 1,44,000 பேர் 7ஆம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்ட அந்த 1,44,000 பேர் தான் என்று சொல்கிறார்கள். But it is not right interpretation. ஆனால் அது ஒரு சரியான வியாக்கியானம் அல்ல. Just because the number tallies and just because they received the seal on their forehead, we cannot say that these two groups are identical. இந்த மக்கள் கூட்டத்தினுடைய எண்ணிக்கையும் அவர்களுடைய நெற்றிகளிலே அவர்கள் ஒரு அடையாளத்தை பெற்றுக் கொள்வதனால் இந்த ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே கூட்டத்தார் என்கின்ற முடிவுக்கு துரிதமாய் நாம் வர முடியாது. The only similarity in these two groups is the number. இந்த ரெண்டு கூட்டத்திலும் ஒன்றாய் நாம் பார்க்கக்கூடிய காரியம் அந்த எண்ணிக்கை. So let us not confuse chapter 7 of Revelation and chapter 14 of Revelation. ஆகவே வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்தையும் 14ஆம் அதிகாரத்தையும் நாம் குழப்பிக் கொள்ளக்கூடாது. But I have read many books saying that these two are the same. ஆனால் அநேக புத்தகங்களை நான் பார்க்கிறேன், அவர்கள் சொல்வது என்னவென்றால் இந்த ரெண்டு குழுவுமே ஒரே குழுவை தான் குறிக்கிறது என்று. A casual, careful reading of this portion will clearly indicate that these are people of special order. இந்த வசனத்தை ஆழ்ந்து படிக்கும் பொழுது இந்த 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற 1,44,000 பேர் ஒரு விசேஷித்தவர்கள் என்பதை அறிந்து கொள்கிறோம். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Let me give you some reasons that these two are not the same group. இந்த 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்களும் 14ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டவர்களும் ஒரே கூட்டத்தார் அல்ல என்பதற்காக ஒரு சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். The first reason is, முதலாவது காரணம், in chapter 7 of Revelation we read about the Israelites. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் இஸ்ரவேலர்களை குறித்து பார்க்கிறோம். We find the 4th verse, 7th chapter. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். I heard the number of them which were sealed, and they were sealed in 144,000 of all tribes of the children of Israel. முத்திரை போடப்பட்டவர்களின் தொகையை சொல்ல கேட்டேன். இஸ்ரவேல் புத்திரருடைய சகல கோத்திரங்களிலும் முத்திரை போடப்பட்டவர்கள் 1,44,000 பேர். We know that 12,000 people from each tribe. ஒவ்வொரு கோத்திரத்திலும் இருந்து 12,000 பேர் அங்கே முத்திரை போடப்பட்டார்கள். The total of 1,44,000 people. அதனுடைய கூடுதல் எண்ணிக்கை 1,44,000. Because 1,44,000 number comes in chapter 7 and you find chapter 12, 14 the same, they are not the same. 7ஆம் அதிகாரத்திலும் 14ஆம் அதிகாரத்திலும் மக்களுடைய எண்ணிக்கை 1,44,000 இருக்கிறபடியினால் இரண்டு கூட்டமும் ஒன்று என்று சொல்ல முடியாது. I'll tell you how it is. அதை இன்னும் நான் உங்களுக்கு விளக்கி Chapter 14 verse 3 and verse 4. 14ஆம் அதிகாரம் 3-4 வசனங்கள். Only the last portion I read. அந்த கடைசி பகுதியை நான் படிக்கிறேன். These 1,44,000 people were redeemed from the earth. Verse 3. நான் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், இந்த 1,44,000 பேரும் பூமியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள். And 4th verse says, and they are the first fruits unto God, unto the Lamb. அது மட்டுமல்ல, redeemed from among men. Note here, these were redeemed from among men, being the first fruits unto God, unto the Lamb. 4ஆம் வசனத்தின் பின்பகுதி, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். And so these are not Israelites. ஆகவே இவர்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்ல முடியாது. They are from among men. Note here, verse 4 says, they are redeemed from among men. இவர்கள் மனுஷரிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். And again 3rd verse says, which are redeemed from the earth in general. 3ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம், பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் என்று பொதுவாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறது. To say that these two groups are the same is a wrong interpretation. ஆகவே இந்த ரெண்டு குழுவில் உள்ள மக்களும் ஒரே குழு என்று சொல்வது தவறான வியாக்கியானம். Secondly, இரண்டாவதாக, they are not identical because of the different times at which these two take place. இந்த ரெண்டு கூட்டத்தாரும் ஒரே கூட்டத்தார் அல்ல. ஏனென்றால் இந்த ரெண்டு காரியங்களும் வித்தியாசப்பட்ட காலகட்டத்திலே நடக்கக்கூடியவைகளாய் இருக்கிறது. One is when the Israelites were on the earth. முதலாவது இஸ்ரவேலர் பூமியில இருக்கும் பொழுது நடக்கிற காரியம். Exclusively it refers to their status in earth, not in heaven. அது அவர்கள் பூமியிலே இஸ்ரவேலராக இருக்கிற அந்த தகுதியை குறிக்கிறதே ஒழிய பரலோகத்திலே இருக்கக்கூடிய அவர்களுடைய தகுதியை குறிக்கவில்லை. Verse 3 of Revelation 7 says, வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 பார்க்கிறோம், hurt not the earth, neither the sea, nor the trees, till we have sealed
the servants of God in their foreheads. நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரர்கள் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீருமளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள். The Israelites needed supernatural protection at the time of tribulation. உபத்திரவ காலத்திலே இஸ்ரவேலர்களுக்கு இயற்கைக்கு மேற்பட்ட தேவனுடைய பாதுகாப்பு அவசியமாயிருந்தது. But the 1,44,000 people in Revelation 14, ஆனால் 14ஆம் அதிகாரத்திலே குறிப்பிடப்பட்டுள்ள 1,44,000 பேர், they are said to be the first fruits unto God and to the Lamb before the throne of God, not on the earth. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக அவர்கள் மனுஷனிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். So let us be careful with regard to the interpretation. ஆகவே இதை குறித்து வியாக்கியானம் செய்யும் பொழுது நாம் சற்று கவனமாய் இருக்க வேண்டும். One important point to be noted. இன்னும் ஒரு முக்கிய குறிப்பை நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும். In the ancient manuscripts in Greek, it is written, chapter 14 verse 1. பழைய கிரேக்க தோல் சுவடுகளிலே 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே ஒரு சில காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. We read in the authorized version, 1,44,000 having his father's name written in their foreheads. நாம் இங்கே வேதத்திலே ஒரு மொழியிலே பார்க்கிறோம், ஆத்தரைஸ்ட் வெர்ஷன்லே அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேர். But in one of the Greek manuscripts it is said they have his, that is Christ's name, and his father's name written in their foreheads. ஆனால் அந்த மூல தோல்சுவடுகளிலே எழுதப்பட்ட கிரீக்க பதத்திலே பார்க்கும் பொழுது கிறிஸ்துவனுடைய நாமமும் பிதாவினுடைய நாமமும் தங்கள் நெற்றிகளிலே எழுதப்பட்டிருந்தவர்கள். It is not written in the authorized version. If you will refer to the revised version, you will see that. அது authorized versionல இல்லை, ஆனால் revised versionல நீங்கள் பார்க்கும் பொழுது ஆங்கிலத்திலே இப்படிப்பட்ட வித்தியாசங்கள் இருக்கிறது. Does this not point out that these two are different groups? ஆகவே இந்த ரெண்டு குழுவினரும் வித்தியாசப்பட்டவர்கள் என்பது இதிலிருந்து தெரிகிறது. Both the name of Jesus Christ and the name of the Father are written in the foreheads of the 1,44,000 people. இந்த 1,44,000 பேருடைய நெற்றிகளிலே பிதாவினுடைய நாமமும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமமும் எழுதப்பட்டிருந்தன. Another difference. இன்னொரு வித்தியாசம், in the Revelation 7th chapter we find they were sealed in their foreheads. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய நெற்றியிலே முத்திரை போடப்பட்டது. Just to be prevented from the great tribulation. மகா உபத்திரவ காலத்திலே வரக்கூடிய பாடுகளிலிருந்து அவர்கள் காக்கப்படும்படியாக அப்படி செய்யப்பட்டது. But in chapter 14:1 we find they were written in their forehead. ஆனால் 14ஆம் அதிகாரத்திலே 1ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்தது என்று பார்க்கிறோம். This may seem to be little difference, but yet it carries weight. முத்திரை போடப்படுவதற்கும் எழுதப்படுவதற்கும் பெரிதொரு வித்தியாசம் இல்லாமல் போல் இருந்தாலும் ஒரு வித்தியாசம் உண்டு. Our Lord Jesus Christ, during the time of his prayer of intercession in John's Gospel, chapter 17, verses 9 to 11, we read. நாம் யோவான் சுவிசேஷத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசின பொழுது 17ஆம் அதிகாரத்திலே நாம் இப்படி பார்க்கிறோம். Note here, 17th chapter of John's Gospel, 9 to 11. 17ஆம் அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள வசனங்கள். I pray for them, I pray not for the world, but for them which thou hast given me, for they are mine. நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன், அவர்கள் உம்முடையவைகளாய் இருக்கிறார்களே. Verse 11. 11வது வசனம். And now I am no more in the world, but these are in the world, and I come to thee, Holy Father, keep through thine own name those whom thou hast given me, that they may be one as we are. நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள், நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். Jesus said here, keep through thine own name. Keep through thine own name. இயேசு இங்கே தெளிவாய் சொல்கிறார், நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக்கொள்ளும். உம்முடைய நாமத்தினாலே என்கின்ற வார்த்தையை பார்க்கிறோம். And again he says, they are given to me, he says. அது மட்டுமல்ல, நீரே அவர்களை எனக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார். That is to say that the name of Jesus Christ and the name of the Father are one and written in the forehead of these special people. ஆகவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமமும் பிதாவினுடைய நாமமும் இந்த விசேஷித்தவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. They 1,44,000 mentioned in chapter 7, they were kept there not to be hurt
during the time of tribulation. 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய 1,44,000 பேர் உபத்திரவ காலத்திலே சேதப்படுத்தப்படாதபடிக்கு காக்கப்படும்படியாக முத்திரை போடப்பட்டவர்கள். And we should also understand in Revelation 7:3, they were all servants of godly position. இங்கே வேதத்தில் நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 7:3 பார்க்கிறோம், அவர்கள் எல்லாரும் தேவனுடைய ஊழியக்காரர்களாக உத்தரவாதத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்கள். But in 14th chapter we find their first fruits unto God. ஆனால் 14ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும் பொழுது இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருக்கும் தேவனுக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். That is to say, they hold a higher position. அது அவர்களுடைய நிலைமை முன்பு சொல்லப்பட்டவருடைய நிலைமையை காட்டிலும் சற்று உயர்ந்ததா இருக்கிறது. To say that they are first fruits mean they are overcomers in the world. அவர்கள் முதற் பலனானவர்கள் என்று சொல்லும் பொழுது அது உலகத்தை மேற்கொண்டவர்களை குறிக்கிறது. Verse 1 of 14th chapter Revelation, we find these 1,44,000 people were with him. 14ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இந்த 1,44,000 பேரும் அவரோடு கூட நின்றார்கள். And Revelation 3:21 points out these people are the overcomers. வெளிப்படுத்தின 3:21 நாம் பார்க்கிறோம், இவர்கள் ஜெயங்கொண்ட மனிதர்கள். And they shall sit with the Lord Jesus Christ. அவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு தேவனுடைய சிங்காசனத்திலே உட்கார்வார்கள். Anyway, listen to me. நன்றாய் கவனியுங்கள். To tell you in a sort of summary, இதை குறிப்பாய் சொல்லி முடிப்பதற்காக, Mount Zion is not the place on earth. சீயோன் மலை என்பது பூமியிலே இருக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. Although some commentators say that it refers to a place in the earthly Jerusalem. அநேக வேத வியாக்கியானம் செய்கிறவர்கள் அது பூமியில் உள்ள எருசலேம் பட்டணத்தை குறிக்கிறது என்று சொன்னாலும் அது பூமியில் உள்ள ஒரு இடம் அல்ல. Secondly, இரண்டாவதாக 1,44,000 mentioned in chapter 14 of Revelation are not the same 1,44,000 mentioned chapter 7 of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1,44,000 பேரும் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே குறிக்கப்பட்டிருக்கிற 1,44,000 இரு வித்தியாசப்பட்ட குழுவினர். I have told you the various reasons for that. இதனுடைய காரணங்கள் எல்லாம் இதுவரையிலும் விவரித்து சொல்லிக் கொண்டு வந்தேன். I have heard a voice from heaven, second verse, as the voice of many waters, and as the voice of a great thunder, and I heard the voice of the harping with the harps. அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. This is only a noise of joy in heaven. இது பரலோகத்திலே எழுப்பப்பட்ட சந்தோஷத்தினுடைய ஓசை. All the people were together in heaven really results in great joy. பரலோகத்திலே கூடியிருந்த எல்லாரும் பெருத்த மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தாய் அவர்கள் தன் சத்தம் போட்டு. You know, the harp is a stringed instrument. நமக்கு தெரியும் தான் சுரமண்டலம் என்பது கம்பிகள் உள்ள ஒரு கருவி. It should be accurately tuned before it could be played. கம்பிகள் உள்ள இந்த கருவியானது பயன்படுத்துவதற்கு முன்பாக அதற்கு சரியாய் சுருதி சேர்க்க வேண்டும். Otherwise it could not produce pleasant melody. அப்படி சரியாக முன்பே ஆயத்தப்படாவிட்டால் அது நல்ல இசையை தராது. If they are not tuned properly, it will be unpleasant noise and never brings peace. அது முன்பே ஆயத்தப்படுத்தி சரியாய் சுருதி சேர்க்காவிட்டால் அது மிக மிக கேட்பதற்கு விரும்பாத சத்தத்தை உண்டாக்கும். What does it show? அது எதை காட்டுகிறது? The people who will be in the Mount Zion are those who should learn to keep their soul, body and spirit in tune with or in fellowship with God the Father and His Son Jesus Christ. சீயோன் மலையிலே ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த ஜனங்கள் தேவனோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடும் சீர்பொருந்தி இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை அமைத்துக் கொண்டவர்கள் என்பதை காட்டுகிறது. Our life should be in perfect harmony with our God, with our soul, mind and spirit. நம்முடைய ஆவி ஆத்ம சரீரமானது தேவனோடு கூட நன்றாய் சரியாய் இசைந்து இருக்க வேண்டும். We read in John, our fellowship is with God the Father and His Son Jesus Christ. 1 John 1:3. 1 யோவான் 1:3 நாம் பார்க்கிறோம், எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று. Thus it is a symbol of joy, the harp. ஆகவே இங்கே பார்க்கக்கூடிய இந்த சுரமண்டலம் என்பது சந்தோஷத்திற்கு அடையாளமாய் இருக்கிறது. There are ever so many verses in Psalms
that we should make a joyful noise unto God. சங்கீதங்களிலே நாம் அநேக இடங்களிலே பார்க்கிறோம் கர்த்தருக்கென்று சந்தோஷமான ஒரு ஓசையை எழுப்ப வேண்டும். Psalm 66 verse 1. சங்கீதம் 66:1. Psalm 81 verse 1. சங்கீதம் 81:1. Psalm 95 verse 1. சங்கீதம் 95:1. Psalm 98 4 and 5. சங்கீதம் 94:4-5. In all these places we find make a joyful noise unto God. இந்த எல்லா இடங்களிலும் கர்த்தருக்கென்று ஒரு சந்தோஷமான சத்தத்தை ஓசை எழுப்புங்கள் என்று பார்க்கிறோம். And in Psalm 98 verse 4 and 5 we read with the harp also. சங்கீதம் 98:4-5 சுரமண்டலத்தோட இந்த சந்தோஷ கீதத்தை பாடுங்கள் என்று பார்க்கிறோம். It's a joyful noise. அது கர்த்தருக்கென்று சந்தோஷமாய் பாடுகிற What a great privilege it is for those people who will be in the Mount Zion. அங்கே சீயோன் மலையிலே இயேசுவோடு கூட இருக்கிறவர்களுக்கு எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் பாருங்கள். Verse 3 says they sung as it were a new song before the throne and before the four beasts and the elders, and no man could learn that song but the 144,000 which were redeemed from the earth. 14ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை இல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ளக்கூடாதா இருந்தது. We always read in the scripture about songs and the new songs. நாம் வேதத்திலே பாடலை குறித்தும் புது பாடலை குறித்தும் நாம் அடிக்கடியாக பார்க்கிறோம். Even in Revelation chapter 5 we read about the new song. வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே கூட புது பாட்டை குறித்து பார்க்கிறோம். You see, it means only song of spiritual experiences. அது ஆவிக்குரிய அனுபவங்களை பாடலாக பாடுவதை குறிக்கிறது. Experience which go through tests and trials. பாடுகள் சோதனைகளின் மத்தியிலே கடந்து செல்கிற அனுபவங்கள். And resulting in great victories in life. அப்படி கடந்து செல்லும் பொழுது வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்கிற ஜெயங்கள். We know about the song of redemption. நமக்கு மீட்பின் கீதம் என்றால் என்னென்று நாம் அறிந்திருக்கிறோம். And here also we find that they sung it. இங்கே நாம் பார்க்கிறோம் அவர்கள் அதை பாடினார்கள். We find which were redeemed from the earth. The new song they sung it. Those people were redeemed from the earth. பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள் அந்த புது பாடலை பாடினார்கள். And it's a song that the angels can never sing because they do not have the experience of redemption through the blood of Jesus Christ. இவர்கள் பாடிய அந்த மீட்பின் பாடலை எந்த தேவதூதர்களும் பாட முடியாது. ஏனென்றால் தேவதூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அனுபவம் என்று ஒன்று இல்லை. We know Moses and the people of Israel sang a song after crossing the Red Sea. செங்கடலை கடந்து வந்த பிறகு மோசேயும் அநேகரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடினார்கள். Chapter 15 of Exodus, the first verse says that. யாத்ராகமம் 15ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனமே அப்படி ஆரம்பிக்கிறது. And thus these songs denote spiritual experience and overcoming the trials and getting victories. ஆகவே இந்த பாடல் என்பது ஆவிக்குரிய அனுபவங்களிலே கடந்து சென்று ஜெயங்களை அனுபவித்து பாடுகிற ஒரு ஆவிக்குரிய பாடலாய் இருக்கிறது. But this new song that is mentioned here, we read, no man can learn that song but the 144,000 which were redeemed from the earth. ஆனால் இந்த புது பாட்டை குறித்து பார்க்கும் பொழுது பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை தவிர வேறு ஒருவரும் அந்த பாடலை பாட முடியவில்லை. This is a new song indicating the group which are of a special order. இந்த புதிய பாடல் என்கின்ற காரியமானது இந்த 144,000 பேரும் ஒரு விசேஷித்த குழு என்பதை காட்டுகிறது. Not all people can sing except the 144,000. எல்லாரும் இந்த பாடலை பாட முடியாது. இந்த விசேஷித்த 144,000 பேர் மட்டுமே பாட முடியும். That only shows these people lived in all purity, a life of purity, and developed their ministry in the pattern of God's will. ஆகவே இங்கே நாம் பார்ப்பது இந்த 144,000 பேரும் எல்லா பரிசுத்தத்தோடு மாசில்லாமல் வாழ்ந்து இயேசு கிறிஸ்துவை போலவே அவர்கள் எல்லா காரியத்திலும் செயல்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். Listen. கவனியுங்கள். At the outset, let me tell you that this is my humble opinion. 144,000 doesn't mean literally 144,000. என்னுடைய தாழ்மையான எண்ணத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். 144,000 என்று சொன்னபடியினால் அது சரியாக 144,000 தான் என்று நாம் சொல்ல முடியாது. Sometimes the Bible speaks in a figurative language. சில நேரங்களிலே வேதத்திலே அடையாளம் காட்டக்கூடிய விதத்திலே பேசுகிறது.
Sometimes it is said number of perfection. சில நேரங்களிலே பூரணங்கள் என்கின்ற ஒரு காரியத்தை You may speak of a large number of people. அது ஒரு அநேக எண்ணிக்கையை குறிக்கலாம். Not exactly 1, 2, 3, 4, 1,44,000. ஆகவே சரியா எண்ணி ஆக மொத்தம் 1,44,000 பேர் தான், அதுக்கு மேல ஒருத்தர் கூட இல்லை என்று சொல்ல முடியாது. Some people say that the 1,44,000 literally strictly means 1,44,000. ஒரு சிலர் இருக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் 1,44,000 பேர்னா அது அவ்வளவுதான். I heard some people praying. ஒரு சில ஜெபிப்பதை நான் Lord, கேட்டிருக்கிறேன். let me be one among the 1,44,000, Lord. Let me be one among the 1,44,000, Lord. ஆண்டவரே, நான் அந்த 1,44,000 பேர்ல ஒருவராய் இருக்கட்டும். ஆண்டவரே, நான் அந்த 1,44,000 பேர்ல ஒருவராய் இருக்கட்டும் என்று ஒரு சில We ஜெபிப்பது. used to labor and fight and pray and sweat also. அவர்கள் அப்படியாக ஜெபித்து வேர்த்து வெறுத்து இன்னும் தொடர்ந்து அப்படியே ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். Remember that the Lord Jesus Christ saved a great number of people right from his crucifixion. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்பட்ட அந்த நேரத்திலிருந்து அநேக ஆயிரமான ஜனங்களை அவர் ரட்சித்தார் என்பதை முதலில் நினைவு கொள்ள It வேண்டும். is now 2,000 years. இப்பொழுது 2000 வருஷங்கள் ஆயிருக்கிறது. Do you think only 1,44,000? நீங்க இதுவரைக்கும் மொத்தமே இப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் 1,44,000 பேர் தான் இருப்பார்கள்? I mean the 100% holy people, I mean, good people. அதாவது not the saved people. ரட்சிக்கப்பட்டவர்கள் People of high order, people of high holiness. இப்படியாக உயர்ந்த பரிசுத்திலே பூரணப்பட்டவர்கள் மொத்தமே 1,44,000 பேர் தான் இருப்பார்கள் நினைக்கிறீர்களா? I don't think so. நான் அப்படி நினைக்கவில்லை. There will be a great number of people. நிச்சயமாக பெரியதொரு எண்ணிக்கை இருக்கும். So let us not confuse that term literally, verbatim. ஆகவே இந்த 1,44,000 என்கிற எண்ணிக்கையை அப்படியே பிடித்துக் கொண்டு நாம் கவலைப்படக்கூடாது. The reasons are these. இதனுடைய காரணங்கள் இதுதான். Let us read verse 4. 4வது வசனத்தை நாம் பார்ப்போம். Verse 4 is a very complicated verse. 4வது வசனம் ரொம்ப குழப்பமான ஒரு வசனம். These are they which were not defiled with women, for they are virgins. These are they which follow the Lamb whithersoever he goeth. These were redeemed from among men, being the first fruits unto God, unto the Lamb. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற்பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். Take these two sentences. இந்த 2 சொற்றொடரை எடுத்துக்கொள்வோம். They were not defiled with women. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள். Again the Bible says they are virgins. கற்புள்ளவர்கள் இவர்களே என்று வேதம் சொல்கிறது. I don't think that it means or it refers to unmarried life. ஆகவே இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியம் திருமணம் ஆகாமல் வாழ்க்கை நடத்துவது என்று நான் நினைக்கவில்லை. Although some people think that those who constitute 1,44,000 is only unmarried people. ஒரு சிலர் நினைக்கிறார்கள் இந்த 1,44,000 பேர்ல இருக்கிறவர்கள் அத்தனை பேரும் கல்யாணமே பண்ணாதவர்கள். That is their conception, that is their doctrine, that's their preaching. ஒரு சிலர் அப்படி நினைக்கிறார்கள், அதை உபதேசமாகவும் போதிக்கிறார்கள். And you must know about marriage a little. நீங்கள் திருமணத்தை குறித்து சற்று நன்றாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். Bible says marriage is honorable in all. வேதத்திலே தெளிவாய் பார்க்கிறோம், யாவருக்குள்ளும் விவாகம் கனமுள்ளது. And the bed undefiled. ஆகவே திருமண மஞ்சத்தை அசூசிப்படுத்தாதே என்று இருக்கிறது. Note the word, it is undefiled. இங்கே பாருங்கள், அதை அசூசிப்படுத்தாதே என்று பார்க்கிறோம். So to say that marriage is despicable, fleshly, carnal and worldly is unscriptural. ஆகவே திருமணம் என்பது வெறுக்க வேண்டிய மாம்ச பிரகாரமான உலகத்திலே நடக்கக்கூடிய ஒரு கீழ்த்தரமான காரியம் என்று நினைப்பது வேதத்துக்கு அடுத்தது. Roman Catholic teaching also says that these people refer to virgins or unmarried people. ரோமன் கத்தோலிக்கர்களே இருக்கக்கூடியவர்களும் கூட இந்த 1,44,000 பேர் திருமணமே செய்யாதவர்கள் என்று அவர்களும் சொல்கிறார்கள். If that be so, Virgin Mary also was married after the birth of Jesus Christ. அப்படி பார்க்கும் பொழுது நாம் பார்க்கிற அந்த கன்னி மேரி அவர்களும் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கு பிறகு திருமண இல்லற வாழ்க்கையிலே ஈடுபட்டவர்கள். But these people worship Mary also. ஆனால் இவர்கள் இங்கே இதையும் சொல்லிக்குவார்கள், அதே நேரத்திலே மேரியையும் வணங்கிக் கொள்வார்கள். So it's a wrong teaching. ஆகவே தவறான உபதேசமாயிருக்கிறது. This verse only indicates the purity
of this special group of people. இந்த வசனமானது இந்த விசேஷித்த கூட்டத்தாரனுடைய பரிசுத்தத்தை கரையில்லாமையே காட்டுகிறது. They are free from spiritual fornication. அவர்கள் ஆவிக்குரிய விபச்சாரத்திலிருந்து முற்றிலுமாய் காக்கப்பட்டவர்கள். If you will turn to James chapter 4 verse 4, யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். Ye adulterers and adulteresses, know ye not that the friendship of the world is enmity with God? Whosoever therefore will be a friend of the world is the enemy of God. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விபச்சாரரே, விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்கிற விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். James calls the believers as adulterers and adulteresses because of their friendship with the world. யாக்கோபு எந்தெந்த விசுவாசிகள் உலகத்திலே சிநேகமாய் இருக்கிறார்களோ அவர்களை பார்த்து விபச்சாரரே, விபச்சாரிகளே என்று அழைக்கிறார். That's a spiritual fornication. அது ஆவிக்குரிய விபச்சாரத்தை காட்டுகிறது. And they are spotted by the world. அவர்கள் உலகத்தினால் கரைப்படுத்தப்பட்டவர்கள். They are defiled. அவர்கள் கரைப்பட்டவர்கள். Such people cannot be a part of the bride. அவர்கள் அந்த மணவாட்டியினுடைய கூட்டத்திலே ஒன்றாய் அங்கம் வகிக்கவே முடியாது. Even in James chapter 1 verse 27, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், pure religion and undefiled before God and the Father is this, to visit the fatherless and the widows in their affliction and to keep himself unspotted from the world. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம், திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. These verses give us a meaning of an undefiled life. இந்த வசனங்கள் கரைப்படுத்தப்படாத மாசில்லாத வாழ்க்கை என்றால் என்ன என்று குறிப்பாய் சொல்கிறது. It says to keep himself unspotted from the world. அது மாசில்லாத சுத்தமான பக்தியா இருந்து உலகத்தால் கரைபடாமல் இருப்பதை. What is purity? What is pure devotion? அப்படியானால் மாசில்லாத சுத்தமான பக்தி என்றால் என்ன? It is to visit the fatherless, the widows on the one hand, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பது ஒன்று, and also to keep oneself unspotted from the world. உலகத்தால் கரைபடாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்வது இரண்டாவது. So this is not a literal undefiled people in the sense that they are not married. ஆகவே இங்கே கரைபடுத்தாதவர்கள் என்று சொல்லும் பொழுது அது திருமணத்தினால் ஏற்படக்கூடிய காரியத்தை சொல்லவே இல்லை. Let me give you my opinion. என்னுடைய சொந்த எண்ணத்தையும் நான் சொல்ல விரும்புகிறேன். We read in Genesis, it is not good for man that he should be alone. ஆதியாகமத்திலே தெளிவாக தேவன் சொல்வதை பார்க்கிறோம், மனிதன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல. And after God created a man and woman, தேவன் ஆணையும் பெண்ணையும் சிருஷ்டித்த பிறகு தேவனே மனுஷனுடைய வாழ்க்கையிலே உருவாக்கிய காரியம் இந்த திருமணம். Marriage was not introduced after man had committed sin. மனிதன் பாவத்திலே விழுந்த பிறகு உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் திருமணம் அல்ல. If that be so, one may think marriage is a lower level of purity. ஒருவேளை மனிதன் பாவத்திலே விழுந்த பிறகு இந்த திருமணம் உண்டாக்கப்பட்டிருப்பானால் அதை இது சற்று தாழ்ந்தது என்று நாம் சொல்லலாம். Adam was in the zenith of holiness. ஆதாம் அந்த பரிசுத்தத்தின் உச்ச கட்டத்திலே இருந்தார். In other words, இன்னொரு வார்த்தையில he சொல்வது, had the countenance of God himself. ஆதாமுக்கு தேவனுடைய சாயலே இருந்தது. And to him God said, multiply and replenish the earth. தேவனுடைய சாயலாய் இருந்த அந்த மனிதனை பார்த்து தேவன் சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை ஆண்டு கொள்ளுங்கள். My humble opinion is this. என்னுடைய தாழ்மையான எண்ணம் இது. If at all there could be the highest holiness in the world at any time, it is at the time when God created man, before he fell into sin. உலகத்திலே ஒரு மனிதன் பெற்றிருக்கக்கூடிய உயர்ந்த பரிசுத்த நிலைமை என்று ஒன்று இருக்குமானால் அது ஆதாம் பாவத்திலே விழுவதற்கு முன்பு தேவனுடைய மகிமையின் சாயலாக இருந்தானே அதுதான். You understand me? நாங்கள் சொல்வது புரிகிறதா? And then God told him and God gave him the wife. அந்த நேரத்திலே தேவன் ஆதாமுக்கு ஒரு மனைவியை தந்தார். It is not an undefiled, it's not to say it's a defiled life. ஆகவே திருமணம் செய்வது என்று சொல்வது கரைப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்று சொல்வது தவறு. To interpret, these are they which were not defiled with the women
is never and never pointing to a married life and unmarried life. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தின் பகுதி திருமணம் செய்யாமல் இருக்கக்கூடிய நிலைமையை ஒரு காலமும் சுட்டிக்காட்டவில்லை. And another point here itself. இங்கே இன்னொரு குறிப்பும் இருக்கிறது. According to this verse 4, இந்த 4வது வசனத்தின்படி, if you take literally, it points out marriage. ஒருவேளை இந்த காரியம் திருமணத்தை தான் குறிக்கிறது என்று நாம் எடுப்ப முடியும். All right, take it that way. ஒருவேளை எழுத்தின்படியே இது திருமணத்தை தான் காட்டுகிறது, இந்த கரைப்படுத்துதல் என்றால் வைத்துக் கொள்வோம். And that means men alone form part of the bride. அப்படி என்றால் ஆண்கள் மட்டும்தான் அந்த மணவாட்டி சபையிலே அங்கத்தினராக இருக்க முடியும். No sister need to worry about it, you will never be in the bride. ஆகவே எந்த சகோதரியும் மணவாட்டி சபையில அங்கமாயிருப்போம் என்று நினைக்கவே வேண்டியதில்லை. Because it is said they are which they were not defiled with women. That means only for the men, not for you. இங்கே ஸ்திரீகளால் கரைப்படுத்தாதவர்கள் என்று சொல்லப்படுமானால் அது ஆண்களை மட்டும்தான் குறிக்க முடியும், பெண்களை குறிக்க முடியாது. Why should women come to ministry? Why should women minister in regard? Why should you ask for bride? And why should you pray for 1,44,000? அப்படி இருக்கும் என்றால் ஏன் சகோதரிகள் ஊழியத்திற்கு வர வேண்டும், ஊழியத்திலே முன்னேறி செல்ல வேண்டும், இந்த 1,44,000 பேர்ல நானும் ஒரு பங்காய் இருக்க வேண்டும் என்று ஏன் ஜபிக்க வேண்டும்? Exclusively for men. அது ஆண்களுக்கு மட்டும் உரியதல்லவா? Does it not give you a complicated thought that it refers to unmarried life? ஆகவே இந்த கரைப்படுத்தக்கூடிய காரியம் என்பது ஒரு திருமண வாழ்க்கையை மட்டும்தான் குறிக்கிறது என்பது சரியல்ல என்பது இந்த காரியமே விளங்க செய்கிறது அல்லவா? Now listen carefully. நன்றாக கவனியுங்கள். These are they which were not defiled with women, for they are virgins. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே. In English it says they are virgins. அவர்கள் கன்னிகைகள் என்று வேதம் சொல்கிறது. They are virgins. அவர்கள் கன்னிகைகள். You see, in the Bible, believers, undefiled believers are said to be virgins. வேதத்திலே நாம் பார்க்கிறோம் மாசில்லாத விசுவாசிகள் கரைபடாத கன்னிகைகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். 2 Corinthians chapter 11 verse 2 says, 2 கொரிந்தியர் 11:2, I am jealous over you with godly jealousy, for I have espoused you to one husband, that I may present you as a chaste virgin, not chaste virgin to Christ. நான் உங்களை கற்புள்ள கன்னிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். So the Corinthian believers, all the believers washed by the blood of Jesus Christ should be like chaste virgins to the one husband Jesus Christ. ஆகவே கொரிந்து சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டுள்ள எல்லா விசுவாசிகளும் ஒரே புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டும். I don't think all the believers in Corinthian church are unmarried. கொரிந்து சபையில் இருந்த எல்லா விசுவாசிகளும் கல்யாணமே பண்ணாதவர்கள் என்று நான் நினைக்கவில்லை. We cannot take things literally and argue. ஆகவே இந்த 4ஆம் வசனத்திலே எழுத்தின்படியே எடுத்துக்கொண்டு நாம் தர்க்கம் செய்யக்கூடாது. Again, if you turn to chapter 25 Matthew's Gospel, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்திற்கு செல்லும் பொழுது we find a parable there. அங்கே ஒரு உவமையை பார்க்கிறோம். The kingdom of God is like unto 10 virgins started to meet the bridegroom. பரலோக ராஜ்யம் என்பது மணவாளனை எதிர்கொண்டு அழைக்கும்படியாக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கிறது. We know the foolish virgins and the wise virgins. புத்தியுள்ள கன்னிகைகளை குறித்தும் புத்தி இல்லாத கன்னிகைகளை குறித்தும் நாம் அறிந்திருக்கிறோம் அல்லவா? They never point out unmarried women. அது திருமணம் ஆகாத அந்த பெண்களை கன்னிகைகளை குறிக்கவில்லை. So I feel that it speaks of a high order of purity. ஆகவே ஒரு மேன்மையான பரிசுத்த நிலைமையை குறிக்கிறது என்று நான் எண்ணுகிறேன். We are called to separate ourselves from this untoward generation and the world. இந்த மாறுபாடான சந்ததியிலிருந்தும் உலகத்திலிருந்தும் நம்மை காத்துக்கொள்ளும்படியாக பிரித்தெடுக்கும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Bible says, be separate and touch not the unclean thing. நீங்கள் அசுத்தமானதை தொடாமல் தனியே பிரிந்து வாழுங்கள் என்று வேதம் சொல்கிறது. Read 2 Corinthians chapter 6 from verse 14 to 18. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14 முதல் 18 வரை உள்ள வசனங்களை படித்து பாருங்கள். And that is, we be not unequally yoked together with unbelievers. அங்கே நாம் பார்க்கிறோம் அவிசுவாசிகளோடு நுகத்திலே இணைக்கப்படாமல் இருங்கள் என்று பார்க்கிறோம். There is no fellowship for darkness with light. இருளுக்கும் ஒளிக்கும் ஐக்கியம் ஏது
There is no fellowship of a believer with an unbeliever. ஒரு விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் ஐக்கியம் ஏது? Be separate and touch not the unclean thing. ஆகவே நீங்கள் பிரிந்து அசுத்தமானவற்றை தொடாதிருங்கள். So maybe just caution ourselves for the wrong interpretation of the scripture. ஆகவே இந்த வேத வசனத்தை மற்றவர்கள் தவறாக வியாக்கியானம் செய்யும்போது அதை குறித்து கவனமாயிருங்கள். Don't think here in India alone some group of people say that this refers to unmarried people. இந்தியாவில் மட்டும்தான் இந்த கரைப்படுத்தாதவர்கள் என்பது திருமணமாகாதவர்களை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் என்று நினைக்காதீர்கள். Don't think that is only one denomination say that. ஒரே ஒரு சபை பிரிவு மட்டும்தான் சொல்கிறது என்று நினைக்காதீர்கள். It is also there all over the world in some groups. இப்படிப்பட்ட வியாக்கியானம் உலகத்திலே பல இடங்களிலே பல சபை பிரிவுகள் உண்டு. Maybe we opened our eyes of understanding. நம்முடைய மனக்கண்கள் நன்றாய் திறக்கப்பட்டிருப்பதாக. What a beautiful spiritual qualification they have here. இங்கே அவருடைய அருமையான ஆவிக்குரிய தகுதியை பாருங்கள். These are they which follow the lamb whithersoever he goeth. ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே. Lord Jesus Christ came to this world forsaking heaven. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை துறந்து பூமியிலே இறங்கினார். We know the places where Jesus went. இயேசு எங்கெல்லாம் சென்றார் என்று நாம் அறிந்திருக்கிறோம். Where Jesus used to go. இயேசு எங்கெங்கெல்லாம் வழக்கமாய் சென்றார் என்பதையும் அறிந்திருக்கிறோம். It speaks of his sacrificial living. அது அவருடைய தியாகமான வாழ்க்கையை காட்டுகிறது. And he often went to the mountain and to the wilderness to pray. அவர் அடிக்கடியாக மலைப்பகுதிக்கும் வனாந்தர பகுதிக்கும் சென்று தனிமையிலே ஜெபித்தார். He said to his relations, I must be in the Father's business. அவர் தன்னுடைய உறவினரை பார்த்து நான் என்னுடைய பிதாவினுடைய சித்தம் செய்ய வேண்டும் என்று சொன்னார். It is, in other words, preaching and praying. அது ஜெபிப்பதும் பிரசங்கிப்பதையும் குறிக்கிறது. And a sacrificial life on this earth. அது மட்டுமல்ல இந்த பூமியிலே தியாகமாய் வாழ்வது. So anyone who follows Jesus Christ will be involved in prayer and in preaching and in sacrificial living. ஆகவே இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒவ்வொருவரும் ஜெபிப்பதிலும் சுவிசேஷத்தை பிரசங்கிப்பதிலும் தியாகமாக வாழ்வதிலும் முன்னேறி செல்வார்கள். And these are redeemed from among men, being the first fruits unto God and to the Lamb. இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். It is implied in this verse, these are redeemed, not the word redeemed from among men, being the first fruits unto God. இவர்கள் மனுஷரிலிருந்து முதற் பலனாக தேவனுக்கென்று மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். So these are redeemed people, of course. இந்த ஜனங்கள் முதலாவது மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். And they are overcomers in the world. அவர்கள் உலகத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. If you will carefully read Exodus chapter 34 verse 26. யாத்ராகமம் 34:26 படித்து பார்க்கும் பொழுது there we find the first of the first fruit, the first of the first fruit. முதற் பலனில் முதலானவர்களை அங்கே பார்க்கிறோம். Oh, that's a special, a peculiar a group of people, no doubt. அது உண்மையிலே ஒரு விசேஷித்த ஸ்லாக்கியம் பெற்ற ஒரு குழு. Of course, all the believers in one sense are those who have the first fruit, who are called the first fruit. Romans chapter 8 verse 23. ரோமர் 8:23 பார்க்கிறோம், எல்லா விசுவாசிகளுமே ஒரு முதற் பலன் தான். ஆவியின் முதற்களை பெற்ற நாமும் கூட. Apostle says in Romans chapter 8 verse 23. ரோமருக்கு 8:23 நாம் பார்க்கிறோம், ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாம் கூட. So we are all believers. நாம் எல்லாரும் விசுவாசிகள் தான். We are the first fruits, no doubt. நாம் நிச்சயமாகவே முதற் பலன்கள் தான். But at the same time, ஆனால் அதே நேரத்திலே Exodus 34:26 says. யாத்ராகமம் 34:26 பார்க்கிறோம். In English Bible is beautiful. ஆங்கிலத்திலே மிக மிக அழகாக இருக்கிறது. The first of the first fruits. உங்களுடைய முதற் பலன். That is to say, a high order of holiness. அது எதை காட்டுகிறது? பரிசுத்தத்திலே ஒரு உன்னத நிலைமையை காட்டுகிறது. Dear children of God, தேவனுடைய பிள்ளைகளே, 1,44,000 are definitely not the so-called believers. ஆகவே இந்த 1,44,000 என்பது நாம் பொதுவாக அழைக்கிற விசுவாசிகளை மட்டும் விசுவாசிகளை குறிக்கவில்லை. I don't like to include all that were baptized in water. ஞானஸ்நானம் எடுத்த எல்லாரையும் இதற்குள் நான் சேர்க்க விரும்பவில்லை. Let us not misunderstand. அப்படி நான் தவறாக புரிந்து கொள்ள. I am saved. நான் ரட்சிக்கப்பட்டேன். I have taken baptism. நான் ஞானஸ்நானம் எடுத்தேன். I have received the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். I have a very special place in Mount Zion. ஆகவே எனக்கு சீயோன் மலையிலே ஒரு விசேஷித்த இடம் உண்டு. I am the bride of Jesus Christ. நான் இயேசு கிறிஸ்துவின் மணவாட்டி. I don't think like that also. I am giving my opinion. நான் என்னுடைய எண்ணத்தை நான் அதை அப்படி என்று சாதாரணமாக நினைக்கவில்லை. They are
true, they are saved, உண்மைதான் அவர்கள் ரட்சிக்கப்பட்டது, but they are of a high order of holiness. ஆனால் இங்கே குறிக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்திலே ஒரு உன்னதமான உசிதமான நிலைமையிலே இருக்கிறவர்கள். Let us be careful to keep up our standard of holiness God expects from us. ஆகவே கர்த்தர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற அந்த பரிசுத்தத்தின் நிலைமையை காத்துக்கொள்வதிலே எச்சரிக்கையா இருக்க வேண்டும். To be the bride of Jesus Christ is not a joke. இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாட்டியா இருப்பது என்பது ஒரு சாதாரண கேலிக்குரிய காரியம் அல்ல. It involves lot of sacrifice on our part. அதற்காக நாம் அநேக காரியங்களை தியாகம் செய்ய வேண்டும். To take up the cross and follow Jesus Christ. சிலுவையை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின் செல்ல வேண்டும். To give up and root out and pluck away those that are displeasing to God. தேவனுக்கு விருப்பமில்லாதவர்களை கொஞ்சம் கூட கவலைப்படாமல் வேரோடு பிடுங்கி எறிய வேண்டும், விட்டுவிட வேண்டும். What do we read in verse 5? நாம் 5ஆம் வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? And in their mouth was found no guile, for they are without fault before the throne of God. இவருடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை. இவர்கள் தேவனுக்கு முன்பாக தேவனுடைய சிங்காசனத்திலே மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. This is a pattern of life God expects from us. இது நம்மிடத்திலிருந்து தேவன் எதிர்பார்க்கிற வாழ்க்கைக்கு ஒரு நல்ல மாதிரி. When I read verse 5, 5வது வசனத்தை நான் பார்த்தபோது I immediately thought of Jesus Christ. நான் உடனடியாக இயேசு கிறிஸ்துவை நினைத்து பார்த்தேன். 1 Peter chapter 2 verse 21, 22, 23. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 21, 22, 23 வசனங்கள். Bible says, who did no sin, அவர் பாவம் செய்யாதவர், and there was no guile found in his mouth. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. When he was reviled, he reviled not again. அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமல் இருந்தார். When he suffered, he threatened not also. அவர் பாடுபட்ட பொழுது பயமுறுத்தவில்லை. But he committed himself to the righteous judge. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு இயேசு தம்மை ஒப்புவித்தார். So that Lamb of God appearing on the Mount Zion, அந்த தேவனுடைய ஆட்டுக்குட்டியானவர் சீயோன் மலையிலே காணப்பட்டார். who is without guile, கபடம் இல்லாமல் வஞ்சனை இல்லாமல் இருந்த அந்த ஆட்டுக்குட்டியானவர் need this bride who are also without guile in their mouth. அவருடைய வார்த்தையிலே கபடம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு மணவாட்டியைத்தான் இந்த ஆட்டுக்குட்டியானவர் விரும்புகிறார். Brothers and sisters, சகோதரனே, let us also test our standard of holiness. நம்முடைய பரிசுத்த ஜீவியத்தினுடைய தரத்தை சற்று பரிசோதித்து How often the believers are careless in using their mouth. நம்முடைய வாயை பயன்படுத்துகிற காரியத்திலே அடிக்கடி எப்படி கவனமாய் நாம் செயல்படுகிறோம். They backbite others sometimes terribly. மற்றவர்களை பார்த்து புறங்கூறுகிற காரியம் பயங்கரமாய் இருக்கிறது. They are full of jealousy against someone. யாராவது ஒருவர் மேல் முழுமையும் பொறாமை நிறைந்தவர்கள். Speaking evil of others. மற்றவர்களை குறித்து எப்பொழுதும் பொல்லாத காரியங்களையே பேசுவது. There is guile in their mouth. அவருடைய வாயிலே கபடம் உண்டு. Is others' reputation safe in your hands? மற்றவருடைய மரியாதை உங்களுடைய கரங்களிலே பத்திரமாய் இருக்கிறதா? Some people speak only about themselves, self-exaltation. ஒரு சிலர்கள் எப்பொழுது பார்த்தாலும் தங்களை குறித்தே தம்பட்டம் அடித்துக் Holy கொள்வார்கள். Spirit is nowadays warning. I want to warn the church to be careful in using the tongue, the lips and the mouth. பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களிலே சபையை எச்சரிக்க விரும்புகிறார். உங்களுடைய நாவை, உதடுகளை, வாயை பயன்படுத்துவதிலே மிக மிக கவனமாயிருங்கள். Better as much as possible close your mouth. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வாயை மூடி அமைதியா Ask இருங்கள். the Lord to have a seal on your mouth. கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே என்னுடைய வாய்க்கு ஒரு முத்திரை போடும் என்று சொல்லுங்கள். Lock it and have the key in your hands. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீ வாய்க்கு ஒரு பூட்டு போட்டு சாவியை நீரே வச்சுக்கோ ஐயா. People talk at random, incalculated words, and they are terrible. வாயை திறந்து லொல்லொடன்னு பேசிக்கிட்டே போனோம்னா அதனுடைய விபரீதம் I'm அதிகமாக. sorry to say one incident. ஒரு சம்பவத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். We were in 48 Brickland Road many years ago. அநேக வருஷங்களுக்கு முன்பு நாங்கள் 48 பிரிக்லைன் ரோட்ல இருந்தோம். And I was told of a man of God who prayed against our church. நம்முடைய சபைக்கு விரோதமாக தேவனை நோக்கி ஜெபித்த ஒரு தேவனுடைய ஊழியரை பற்றி கேள்விப்பட்டேன். He is not an unbeliever but a man of God. அவர் ஒரு அவிசுவாசி அல்ல, தேவனுடைய ஊழியர். He was fasting in prayer for the downfall of this ministry. அவர் உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறார். எதற்கு ஜெபித்தார் தெரியுமா? இந்த ஊழியம் விழுந்து விட வேண்டும் என்று. This we heard it. I'm not telling a joke, it's a truth. நான் ஏதோ ஒரு காரியத்தை கற்பனையாய் கேலியாய் சொல்லவில்லை, உண்மையாய் நடந்த காரியத்தை சொல்கிறேன். Oh, then the Lord told him, அப்பொழுது ஆண்டவர் அவரிடத்திலே சொன்னாராம், my son, don't pray, I will myself destroy it. என்னுடைய மகனே நீ ஜெபிக்காதே, நானே அந்த ஊழியத்தை அழித்து விடுவேன் என்று சொன்னாராம். I don't know what kind of prayer it is. அது என்ன ஜெபம்னு எனக்கே புரியல.
I don't know what kind of saint he is. அது என்ன பதில் என்றும் எனக்கு புரியவில்லை. Bible says there is no guile in his mouth. வேதம் தெளிவாய் சொல்கிறது அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படும். They are without fault before the throne of God. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர். If we examine your life with these verses, இந்த வசனங்களை அளவுகோலாக வைத்து உங்களுடைய வாழ்க்கையை அளந்து பார்த்தீர்கள் we என்றால் can check out and find out that whether we are bride or not. நாம் உண்மையிலேயே கிறிஸ்துவுக்கு மணவாட்டியாய் இருக்கிறோமா இல்லையா என்று இந்த வசனத்தை வைத்தே நாம் அளந்து விடலாம். May the Holy Spirit open our eyes of understanding. பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்முடைய மனக்கண்களை திறந்து தருவார். Whithersoever the bridegroom goes, you go. ஆட்டுக்குட்டியானவர் மணவாளன் எங்கே செல்கிறாரோ நீங்களும் அங்கே செல்லுங்கள். You be the first fruits unto God and the land. நீங்கள் தானே தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் என்று முதற் பலனாக Let there இருப்பீர்கள். be no guile in his mouth, in your mouth. உங்களுடைய வாயிலே கபடம் வஞ்சனை இல்லாமல் இருப்பதாக. Be always stand before God faultless. எப்பொழுதும் தேவனுக்கு முன்பாக மாசில்லாதவர்களாயிருங்கள். May the Lord sanctify us wholly through and through, தேவன் தாமே நம்மை முற்றிலும் பரிசுத்தப்படுத்துவாராக. without any fault, to stand before Jesus Christ. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது எந்த மாசும் இல்லாதபடிக்கு நிற்க. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. We have to consider the remaining three major divisions of chapter 14. 14ஆம் அதிகாரத்திலே இன்னும் எஞ்சியுள்ள 3 பிரிவுகளையும் நாம் பார்க்க வேண்டும். From verses 6 to 11 we find the announcements of these three angels, or the proclamation of these three angels. 6 முதல் 11 வரையிலுள்ள வசனங்கள் 3 தேவதூதர்களுடைய அறிவிப்புகளை காண முடிகிறது. Let's read in Tamil. 6 முதல் 11 வரையிலுள்ள வசனங்கள். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகா நகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில் கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படுவான். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது. This is the second section we will meditate. நாம் இப்பொழுது தியானிக்கிற 2வது வேத பகுதி இது. If you read verse 6, you find, I saw another angel 6ஆம் வசனத்திலே flying in the midst of heaven. 6ஆம் வசனத்திலே நாம் இப்படியா பார்க்கிறோம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். Verse 8 we find, there followed another angel. 8வது வசனத்திலே பார்க்கிறோம், வேறொரு தூதன் பின் சென்று. Verse 9 we read, and the third angel followed them. 9வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து. And thus you find all these three angels proclaimed some facts, some truths. ஆகவே இங்கே இந்த 3 தேவ தூதர்களும் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை அறிவிப்பாய் கொடுப்பதை காணலாம். These are all happening on this earth at the time of tribulation. உபத்திரவ காலத்திலே பூமியிலே நடைபெறுகிற சம்பவங்கள் இவையாக்கும். The first angel proclaims man should worship the creator. முதலாவது தேவ தூதன் சிருஷ்டிகராகிய தேவனை யாவரும் தொழுது கொள்ள வேண்டும் என்று மனிதருக்கு அறிவிக்கிறான். The second angel proclaims the downfall of great Babylon. 2வது தூதன் பாபிலோன் மகா நகரம் விழுந்தது என்பதை அறிவிக்கிறான். And the third angel proclaims the horrible torments that awaits all those that worship the beast. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு வரக்கூடிய உபத்திரவங்களை குறித்து 3வது தேவதூதன் அறிவிக்கிறான். Just a reading of it is enough, for it is self-explanatory. அதை படித்து பார்க்கும் பொழுதே அந்த காரியங்கள் நன்றாய் விளங்குகின்றவையாக இருக்கிறது. You read it and then you will understand by yourself. நீங்கள் அதை படிக்கும் பொழுதே அதை எளிதிலே புரிந்து கொள்ளலாம். You see, God gives opportunity after opportunity even during the time of tribulation for the people to escape the wrath.
உபத்திரவ காலத்திலும் கூட தேவனுடைய கோபாக்கினைக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாக தேவன் திரும்ப திரும்ப வாய்ப்புகளை தருகிறார். Although the church will be taken up at the time Jesus comes in the mid-air, இயேசு மத்திய ஆகாயத்திலே வரும்பொழுது சபையானது எடுத்துக்கொள்வது உண்மை என்றாலும், the gospel of grace is not preached, but yet opportunity is given to mankind to repent for his sin. கிருபையின் சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படாவிட்டாலும் மனிதன் பாவத்திற்கு மனம் திரும்பி தேவன் பட்சமாய் வரும்படியாக அவனுக்கு வாய்ப்புகள் தரப்படுகின்றன. Many children of God may not understand that the opportunity is not given. இந்த வாய்ப்புகளை கொடுக்கிறதை அவர்கள் அநேகர் சரியாய் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். They may think that the coming of Jesus Christ is the end of all. அநேகர் நினைக்கிறார்கள் இயேசு கிறிஸ்து வருவதோடு எல்லா காரியங்களும் முடிந்து விட்டது. Of course, it's the end for the church in one sense. ஒரு வகையிலே பார்க்கும் பொழுது சபைக்கு இயேசுனுடைய ரகசிய வருகையோடு எல்லாம் முடிந்து விடுகிறது. The church will be taken up. சபையானது அங்கே மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படும். Our God is still gracious to let know the people the gospel news in one sense. ஆனாலும் நம்முடைய தேவன் கிருபை பொருந்தியவராய் ஜனங்கள் சுவிசேஷத்தை அவர்கள் மனம் திரும்பி வரும்படியாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பதிலே கருத்துள்ளவராயிருக்கிறார். Another angel flying in the midst of heaven, having the everlasting gospel to preach unto them that dwell on the earth, to every nation, under the kindred and tongue and the people. வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து, saying with a loud voice, fear God and give glory to him, for the hour of his judgment is come, and worship him that made heaven and earth and the sea and the fountains of waters. மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். God sends an angel to preach the everlasting gospel. இந்த நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். So far as my knowledge is concerned, it is the first time an angel is sent to preach the gospel. நான் நன்றாய் படித்து பார்த்ததிலே இந்த இடத்தில் தான் முதல் முறையாக தேவதூதன் ஒருவனை அனுப்பி தேவன் நித்திய சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறார். Until the rapture, the angel was not given a chance to proclaim the gospel of Jesus Christ. சபையானது மத்திய ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளும் வரையிலும் ஒரு தேவதூதனுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படவே இல்லை. The redemption experience is only for the people saved by the grace of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினால் மீட்பின் அனுபவம் கொண்டவர்கள் மனிதர்கள் மட்டுமே. And the men only preach the gospel and not angels. அப்படியாக மீட்கப்பட்ட மனிதர்கள் மட்டுமே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கித்தார்கள். எந்த ஒரு தேவதூதனும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க அனுமதிக்கப்படவில்லை. We know when God wanted to save the house of or the members of the house of Cornelius, கொர்நேலியுவினுடைய வீட்டாரை தேவன் ரட்சிக்க வேண்டும் என்று விரும்பிய பொழுது, the angel said about Simon Peter who would preach the gospel to their family. கொர்நேலியுடைய வீட்டுக்கு அனுப்பப்பட்ட தேவதூதன் சீமோன் பேதுருவை குறித்தும் அவர் வந்து சுவிசேஷத்தை சொல்லுவார் என்றுதான் அறிவித்தாரே ஒழிய மற்றபடி அவரே சொல்லவில்லை. The angel of God never proclaimed the gospel to Cornelius. தேவதூதனே நேரடியாக சுவிசேஷத்தை கொர்நேலியுவின் வீட்டாருக்கு சொல்லவில்லை. The angel said, there is a man by name Peter. தேவதூதன் Joppa. தேவதூதன் யோப்பா பட்டணத்திலே பேதுரு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷனை வரவழைப்பா என்று சொன்னார். Send someone for him and hear the truth through him. ஆள் அனுப்பி அவரை வரவழைத்து அவர் சொல்கிற சத்தியங்களை கேள் என்று சொன்னார். But here we find an angel flying in the midst of heaven preaching the everlasting gospel. ஆனால் இங்கே ஒரு தூதன் வானத்திலே பறந்து நித்திய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதை காண்கிறோம். In the end age, the gospel age, you see, redeemed people alone can preach the gospel, we know. நாம் அறிந்திருக்கிறபடி இந்த சுவிசேஷ காலத்திலே தேவனால் மீட்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியும். But before the return of Jesus Christ to establish his kingdom on the earth, இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே நிறுவும்படியாக வருவதற்கு முன்பாக this everlasting gospel will be preached. இந்த நித்திய சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்படும். It's a wrong term in English, everlasting gospel. In the revised version you find eternal gospel. There is little difference. Eternal gospel, not the everlasting gospel. நித்திய காலமாக இருக்கக்கூடிய சுவிசேஷம் என்பதற்கும்
நித்திய சுவிசேஷம் என்பதற்கும் சற்று வித்தியாசம் உண்டு. When you read the everlasting gospel, you feel like thinking of immortal gospel. நித்திய காலமான சுவிசேஷம் என்று சொல்லும் பொழுது அது சாவாமையின் சுவிசேஷத்தை குறிக்கிறதா இருக்கிறது. But it's not so. ஆனால் அது அப்படி அல்ல. You refer to the revised version, you'll find eternal gospel. திருத்திய மொழிபெயர்ப்பை நாம் பார்க்கும்போது அது நித்திய சுவிசேஷம் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. It means actually the gospel news was preached right from the Garden of Eden. அது எதை காட்டுகிறது? சுவிசேஷமானது ஏதேன் தோட்டத்திலிருந்து அந்த காலகட்டத்தில் இருந்தே பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. It was preached to Abraham. ஆபிரகாமுக்கு அது அறிவிக்கப்பட்டது. It was preached to Moses. மோசேக்கு அது அறிவிக்கப்பட்டது. And that is to say, right from the beginning till the end, the gospel was preached and is being preached. ஆரம்ப நாட்களிலிருந்து முடிவு வரையிலும் இப்பொழுதும் கூட இப்படியாக சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்பதையே அந்த நித்திய சுவிசேஷம் என்பது குறிக்கிறது. When we think of gospel or the good news, சுவிசேஷம் அல்லது நற்செய்தி என்று சொல்லும் பொழுது we only think of Jesus Christ and the redemptive work he had done on the cross. இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவர் சிலுவையிலே செய்து முடித்த அந்த மீட்பின் பணியை குறித்துமே நாம் நினைக்கிறோம். That's right. அது சரிதான். But one form of another, this good news was preached to even the forefathers. ஆனால் தேவனுடைய இந்த சுவிசேஷமானது ஒரு வகையிலோ அல்லது இன்னொரு வகையிலோ முற்பிதாக்களுடைய காலத்திலும் அறிவிக்கப்பட்டது. And that is called the eternal gospel, which was preached and will be preached also. ஆகவே முன்பு பிரசங்கிக்கப்பட்ட இனியும் பிரசங்கிக்கப்பட போகிற நித்திய சுவிசேஷம் என்று அது அழைக்கப்படுகிறது. In this connection, it's always better to know a bit of the various forms of the gospels mentioned in the scripture. வேதத்திலே குறிக்கப்பட்டுள்ள வித்தியாசப்பட்ட வகையுடைய சுவிசேஷங்களை அறிந்து கொள்வது நமக்கு நல்லது. We know about the gospel of the kingdom. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். The Bible also speaks of the gospel of the grace of God. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்றும் வேதம் சொல்கிறது. And here we read the eternal gospel. இங்கே நித்திய சுவிசேஷம் என்று பார்க்கிறோம். Let me just throw some light on these terminologies. இந்த வார்த்தைகளுக்குரிய பொருட்களை குறித்து நான் சற்று உங்களுக்கு விளக்க விரும்புகிறேன். The gospel of the kingdom is actually the good news which will be preached regarding the establishment of the kingdom of Jesus Christ on this earth. தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ராஜரீகமாக தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே நிறுவப்படுவது சம்பந்தப்பட்ட சுவிசேஷ செய்தியாகும். Do you remember Jesus said, the gospel of the kingdom shall be preached for a witness and the end shall come. Jesus said in Matthew's gospel 24th chapter verse 14. மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இயேசு தெளிவாய் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் முதலாவது பிரசங்கிக்கப்படும், அது ஒரு அடையாளமாக சொல்லி அதன் பின்பு உலகத்திற்கு முடிவு வரும் என்று சொன்னார். I told you many times, many weeks ago. அநேக வாரங்களுக்கு முன்பு நான் உங்களுக்கு இதை விளக்கி சொன்னேன். Some people take that verse and interpret Jesus will not come in the mid-year unless and until the gospel is preached all over the world. இந்த வசனத்தை குறித்து நான் முன்பு சொன்ன பொழுது ஒரு சிலர் இப்படியாக சொல்கிறார்கள், ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் இந்த பூலோகம் எங்கும் பிரசங்கிக்கப்பட்ட பிறகுதான் உண்மையாகவே இந்த உலகத்திற்கு முடிவு வரும், அது பிரசங்கிக்கப்படாத வரையிலும் உலகத்திற்கு முடிவு வராது என்று ஒரு சிலர் சொல்கிறார்கள். They take a consolation in the heart, the gospel is not preached all over the world and Jesus will not come. அவர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இப்படி தவறாக அவர்கள் நினைக்கிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? இன்னும் சுவிசேஷம் உலகமெங்கும் போகவில்லை, ஆகவே முடிவு இப்பொழுது சீக்கிரம் வராது. There are so many tribal areas but gospel is not preached, Jesus will not come. எத்தனையோ மலைவாசிகள் இருக்கக்கூடிய இடங்களிலே இன்னும் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படவில்லை, ஆகவே இயேசு சீக்கிரம் வர மாட்டார். That is a reference which Jesus said regarding the establishment of his kingdom on the earth. இந்த வசனமானது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ராஜ்யத்தை பூமியிலே நிறுவுவது குறித்த ஒரு வசனமாய் இருக்கிறது. So that sign should not be taken into consideration when you preach the second coming of Jesus Christ, the secret rapture. இயேசு கிறிஸ்து ரகசியமாய் வந்து சபையை அழைத்துக் கொள்கிற அந்த வருகையோடு சம்பந்தப்படுத்தி இந்த வசனத்தை நாம் மேற்கோளாக காட்டக்கூடாது. Sometimes we make a mistake. ஒரு சில நேரங்களில் நாம் தவறு செய்து விடுகிறோம். Let us be cautious with regard to that. ஆகவே இதை குறித்து நாம் மிக மிக கவனமாய் இருக்க வேண்டும். And another is the gospel of the grace of God.
தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்று இந்த இடத்திலே பார்க்கிறோம். Acts of the Apostles chapter 24 chapter 20 verse 24. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20:24. We know that Apostle Paul said about the gospel of the grace of God. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். Apostles and we who are washed by the blood of Jesus Christ are always preaching the gospel of the grace of God. அப்போஸ்தலர்களும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட நாம் எல்லாரும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை தான் எப்பொழுதும் பிரசங்கம் பண்ணுகிறோம். This is because Jesus came into the world to give us grace. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து நமக்கு கிருபையை தரும்படியாக இந்த பூமியிலே அவதரித்தார். Ye are saved by grace, the Bible says. நீங்கள் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. And that gospel is known in various ways. அந்த சுவிசேஷம் வித்தியாசப்பட்ட முறைகளிலே அழைக்கப்படுகிறது. It is also known as the gospel of salvation. இது ரட்சிப்பின் சுவிசேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. It is also known as the gospel of glory. இது மகிமையின் சுவிசேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. It is also known as the gospel of peace. இது சமாதானத்தின் சுவிசேஷம் என்றும் அழைக்கப்படுகிறது. All these things mean only one. இவைகள் எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கின்றன. Paul said that sometimes my gospel. ஒரு இடத்திலே பவுல் சொல்கிறார் என்னுடைய சுவிசேஷம். All these gospel is not different from one to another, although there are some descriptions over that. The experience is the same. இந்த சுவிசேஷத்திற்கு வித்தியாசமான அடைமொழிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அது விவரிக்கிற சுவிசேஷம் ஒன்றுதான். Because when we know the gospel of the grace of God, we have peace with God. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது உண்மையாகவே தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்கிறோம். We also know the one who is in glory and the one who was glorified. மகிமையிலே இருக்கிறவரும் மகிமைப்படுத்தப்பட்டவருமாய் இருக்கிறவரை நாம் அறிந்திருக்கிறோம். And also we know that we shall also enter into that glory. அந்த மகிமைக்குள் நாமும் பிரவேசிப்போம் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். It's the gospel of glory. இது உண்மையாகவே மகிமையின் சுவிசேஷம். We have peace with God and so it's a gospel of peace. நாம் தேவனோடு சமாதானத்தை பெற்றிருக்கிறோம், ஆகவே இது சமாதானத்தின் சுவிசேஷம். What I want to say is gospel of the kingdom is different from the gospel of the grace of God. ராஜ்யத்தின் சுவிசேஷம் என்பதும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம் என்பதும் சற்று வித்தியாசப்பட்டது என்பதை விவரிக்க விரும்புகிறேன். We should not confuse these two. இந்த இரண்டு காரியங்களையும் ஒன்றாய் நினைத்து நாம் குழப்பிக் கொள்ளக் கூடாது. Apostle Paul, when he wrote his epistle to Galatians, he warned them to be careful of the another gospel. கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தை எழுதின பொழுது வேறொரு சுவிசேஷத்தை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று தெளிவாக எழுதுகிறார். Do you remember that? அதை நீங்கள் நினைவில் கொள்கிறீர்களா? Be careful of another gospel, he says. வேறொரு சுவிசேஷத்தை குறித்து மிக எச்சரிக்கையாயிருங்கள் என்று பவுல் சொல்கிறார். What is that? அது என்ன? That another gospel, he means to be saved, believing Jesus Christ and also follow the law. இயேசு கிறிஸ்துவை நம்பிக்கொண்டும் அதே நேரத்திலே நியாயப்பிரமாணத்தினுடைய எல்லா சட்டதிட்டங்களையும் நீங்கள் பின்பற்றினால்தான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லப்படுகிற வேறொரு சுவிசேஷம் அது. Cursed is he who preaches another gospel. வேறொரு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிற எந்த மனுஷனும் சபிக்கப்பட்டவன். So that is another gospel. Thank God we are not moved by all these another gospel. கர்த்தர் அப்படிப்பட்ட வேறொரு சுவிசேஷத்தினால் நமக்கு குழப்பம் உண்டாகாதபடிக்கு காத்துக்கொண்டபடியால் உண்மையாகவே நாம் கர்த்தருக்கு நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். Paul says even an angel cannot come down from heaven to preach another gospel. வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கிக்கும்படியாக ஒரு தேவ தூதனும் வர முடியாது என்று சொல்கிறார். Coming to the point, இப்பொழுது குறிப்புக்கு வருகிறேன். we here find the eternal gospel. இங்கே நாம் நித்திய சுவிசேஷம் என்னும் குறிப்பை பார்க்கிறோம். This gospel has been preached through the ages, right from the beginning. இந்த சுவிசேஷமானது ஆதி நாட்களிலிருந்து காலாகாலமாக பிரசங்கிக்கப்பட்டு வந்திருக்கிறது. For example, உதாரணத்திற்கு if you will turn to Galatians chapter 3, read to you verse 8. கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். And the scripture foreseeing that God would justify the heathen through faith preached before the gospel unto Abraham, saying, in thee shall all nations be blessed. Galatians 3:8. கலாத்தியர் 3:8. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புற ஜாதிகளை நீதிமான்களாக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்து. ஆபிரகாமுக்கு சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் அது?
Abraham never knew Jesus Christ. ஆபிரகாமுக்கு இயேசு கிறிஸ்துவை அறிந்திருக்க முடியாது. Abraham lived thousands years before Jesus. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பு 1000 வருஷங்களுக்கு முன்பாக ஆபிரகாம் வாழ்ந்தார். But we find here preached before the gospel unto Abraham. ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது வேதம் என்று நாம் பார்க்கிறோம். Even to Adam the gospel was preached in that sense. அந்த குறிப்பிலே பார்க்கும் பொழுது ஆதாமுக்கும் அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. Gospel was preached to Moses in one sense. ஒரு வகையிலே பார்க்கும் பொழுது மோசேக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. They were living in the land of Egypt. அவர்கள் எகிப்து தேசத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். And God told Moses a good news. தேவன் மோசேயை பார்த்து ஒரு நற்செய்தியை சொன்னார். He would bring them out from the land of Egypt to the promised land. எகிப்து தேசத்திலிருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த இடத்திற்கு அவர்களை கொண்டு வருவேன் என்று தேவன் சொன்னார். So that's a gospel to Moses. அது மோசேக்கு சொல்லப்பட்ட ஒரு சுவிசேஷம். That gospel to say that people should repent for their sins and know God had been preaching all the time and shall be also preached. ஜனங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பி தேவன் பக்கமாக வர வேண்டும் என்பது ஆதி நாட்களிலும் சொல்லப்பட்டது. அது சுவிசேஷமாக வருங்காலங்களிலும் சொல்லப்படும். Our God has got a desire to save the people during the time of tribulation. உபத்திரவ காலத்திலும் கூட ஜனங்களை ரட்சிக்க வேண்டும் என்கின்ற வாஞ்சை நம்முடைய தேவனிடத்திற்கு உண்டு. I strongly believe that. நான் அதை விசுவாசிக்கிறேன். Because the Bible says so. ஏனென்றால் வேதம் அதை குறிப்பிட்டு காட்டுகிறது. They may be tortured, they may be going through tribulation. அவர்கள் உபத்திரவப்படலாம், அநேக பாடுகளையும் படலாம். Yet God wants to give opportunity to man to know God. ஆனாலும் அந்த நேரத்திலும் கூட தேவனை அறிந்து அவர் பக்கமாய் திரும்பும்படியாக தேவன் மனிதனுக்கு வாய்ப்பு தர விரும்புகிறார். Now, when we read verses 6 and 7, 6-7 வசனங்களை பார்க்கிறோம். we find this gospel can be divided into 3 aspects. இந்த சுவிசேஷமானது 3 பகுதிகளாக இங்கே நாம் பிரிக்கலாம். And one is to know God as a creator of heaven, earth, a sea and the streams. ஒன்று தேவனை சகலத்தையும் உண்டாக்கின நீரூற்றுகளையும் பூமியையும் சமுத்திரத்தையும் வானத்தையும் உண்டாக்கினவராக அறிந்து கொள்வது. Note here in the 7th verse, 7வது வசனத்திலே பார்க்கிறோம். It is said, worship him that made heaven, earth, sea, the fountains of waters. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். So this gospel, everlasting, eternal gospel is to know the creator of the whole universe. இந்த நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன? சர்வத்தையும் சிருஷ்டித்தவராகிய சிருஷ்டிகரை அறிந்து கொள்வது. The second aspect of the gospel is, இது நித்திய சுவிசேஷத்தின் 2வது பகுதி, fear God and give glory to him. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். Because in those days the whole earth will be filled with idolatry. ஏனென்றால் அந்த நாட்களிலே உலகம் எங்கும் விக்கிர ஆராதனை நிறைந்திருக்கும். And Satan is also desiring worship from man. அது மட்டுமல்ல, பிசாசானவனும் மனிதர்கள் தன்னை வணங்க வேண்டும், தொழ வேண்டும் என்று விரும்புகிறான். That's why God wants people to fear him and give him glory. ஆகவே தான் தேவன் இங்கே ஜனங்களை எச்சரிக்கிறார், தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று அறிவிக்கிறார். And the third aspect of this gospel is, இது நித்திய சுவிசேஷத்தின் 3வது பகுதி. It contains a warning of the hour of judgment. அது நியாய தீர்ப்பு கொடுக்கின்ற வேளையை குறித்த ஒரு எச்சரிப்புடையதாக இருக்கிறது. For we read in the 7th verse, for the hour of his judgment is come. 7ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. In other words, இன்னொரு வார்த்தையிலே சொல்லுவோம், those who will not worship God shall be condemned. தேவனை தொழுது கொள்ளாதவர்கள் நிச்சயமாக நியாயம் தீர்க்கப்படுவார்கள். How wonderful our God is. நம்முடைய தேவன் எவ்வளவு அருமையான தேவன். How sympathetic our God is. அவர் எவ்வளவு மனதுருக்கம் உடையவராய் இருக்கிறார். Even during the tribulation period, he extends an opportunity for mankind to know God. உபத்திரவ காலத்தின் மத்தியிலும் கூட மனுக்குலத்திற்கு தன்னை அவர் இப்படியாக ஒரு வெளிப்படுத்தும்படியாக வாய்ப்பை தருகிறார். 6 and 7 speak of that. 6-7 வசனங்கள் இதை குறித்து பேசுகின்றன. And we go to the second proclamation of the angel. 2வது தூதனுடைய அறிவிப்பை நாம் இப்போது பார்க்க போகிறோம். There followed another angel saying, Babylon is fallen, that great city, because she made all nations drink of the wine of the wrath of her fornication. வேறொரு தூதன் பின் சென்று, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை
சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்றான். And this angel proclaims the downfall of Babylon. இந்த தூதன் பாபிலோனுடைய அந்த வீழ்ச்சியை அறிவித்தான். Instead of saying the great city, I don't want to say the word city, it's not actually city, it is to be said the great Babylon. Babylon is fallen, the great Babylon, not merely literal city. பாபிலோன் மகாநகரம் விழுந்தது என்று நாம் அர்த்தம் கொள்ளாமல் மகா பாபிலோன் விழுந்தது என்று அதை அர்த்தம் கொண்டு படிக்க வேண்டும். We will study about this Babylon chapter 17 and chapter 18 of the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 17ஆம் அதிகாரத்திலும் 18ஆம் அதிகாரத்திலும் இந்த மகா பாபிலோனை குறித்து தெளிவாய் பார்க்கலாம். And this was only a prelude to chapter 17 and 18. 17 18 அதிகாரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற காரியங்களுக்கு இது ஒரு முகவுரையாக அமைந்திருக்கிறது. Sometimes in the book of Revelation you find some introduction given in one or two chapters and then the incidents taking place in the later chapters. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் பார்க்கும் பொழுது ஒரு அதிகாரத்திலே ஒரு சம்பவத்தை குறித்து முகவுரையாக கோடிட்டு எழுதப்பட்டிருக்கும். அதனுடைய விவரங்கள் பின் வரக்கூடிய அதிகாரங்களிலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கும். We will study 17 18, we will understand clearly about it. 17 18 அதிகாரங்களை நாம் படிக்கும் பொழுது இந்த மகா பாபிலோனை குறித்து நன்றாக அறிந்து கொள்ளலாம். But it is sufficient for us to know now that this stands for religious confusion. ஆனால் Babylon stands for religious confusion and apostasy. இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சாராம்சம் என்னவென்றால் மகா பாபிலோன் என்பது சமயத்திலே காணப்படுகிற அந்த மாறுபாடான மாயத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. It is not a literal city. அது எழுத்தின்படியாக ஒரு நகரத்தை குறிக்கவில்லை. Some people say it speaks of Roman. ஒரு சிலர் சொல்கிறார்கள் அது ரோமாபுரியை குறிக்கிறது. And some even say it speaks of literal Babylon. ஒரு சிலர் சொல்கிறார்கள் எழுத்தின்படியே அது பாபிலோன் நகரத்தை தான் குறிக்கிறது. We will not fight over that now. அதை குறித்து இப்பொழுது நாம் தர்க்கம் செய்ய வேண்டியதில்லை. But reading of chapter 17 and 18 of the book of Revelation will give us an understanding of the apostasy in the fallen church. ஆனால் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 17 18 அதிகாரங்களை நாம் பார்க்கும் பொழுது அது கைவிடப்பட்ட சபையினுடைய அந்த மாய்மாலமான வீழ்ச்சியின் நிலைமையை அது காட்டுகிறது. Children of God backslide and also go cold in the spiritual life and fallen in the state. தேவனுடைய பிள்ளைகள் பின்வாங்கி போய் குளிர்ந்து அவர்கள் தங்களுடைய நிலைமையிலே கீழே விழுந்து விடுகிறார்கள். That's why it is said Babylon is fallen and is fallen. Second time it is said. ஆகவேதான் நாம் இங்கே பார்க்கிறோம் மகா பாபிலோன் விழுந்தது என்று 2 தடவை சொல்லப்பட்டிருக்கிறது. Note here, because she made all nations drink of the wine of the wrath of her fornication. தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகளுக்கும் குடிக்க கொடுத்தாளே என்று எழுதப்பட்டிருக்கிறது. Her fornication relate to the marriage of religion with the beast. அவளுடைய வேசித்தனம் என்பது மத சம்பந்தப்பட்ட காரியங்களை மிருகத்தோடு இணைத்து வைத்த அந்த இணைப்பை குறிக்கிறது. That is an association with the Antichrist. அந்தி கிறிஸ்துவோடு ஏற்படுத்தப்பட்ட நெருக்கமான இணைப்பை அது குறிக்கிறது. And the judgment of that fallen church comes very soon. அது விழுந்து போன சபையினுடைய நியாயத்தீர்ப்பு சீக்கிரமாய் வருகிறது. And reading of verse 8 is only an encouragement for the tribulation saints. உபத்திரவ காலத்தில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்களுக்கு 8ஆம் வசனத்தினுடைய காரியம் உண்மையாகவே உற்சாகத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. Because the tribulation saints tremendous persecution. உபத்திரவ கால பரிசுத்தவான்கள் வார்த்தையினால் விவரிக்க முடியாத அளவுக்கு கொடூரமான உபத்திரவங்களை சந்திப்பார்கள். And all this is because of this Babylon. அதுக்கு மூல காரணம் இந்த மகா பாபிலோன் தான். They are professing religious system. அவர்கள் ஒரு மத சம்பந்த ஒழுங்கை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள். And this statement only encourages the saints of God. இதை பார்க்கும்போது அது தேவனுடைய பரிசுத்தவான்களை உற்சாகப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Now we find the proclamation of the third angel in verse 9. இங்கே 9ஆம் வசனத்திலே 3வது தூதனுடைய அறிவிப்பை பார்க்கிறோம். And the third angel followed them, saying with a loud voice, if any man worship the beast and his image and receive his mark in his forehead or in his hand, the same shall drink of the wine of the wrath of God, which is poured out without mixture into the cup of his indignation, etc. 9-10வது வசனங்கள். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்தில்
கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து. You see, these verses do not require explanation. இந்த வசனத்திற்கென்று விசேஷித்த வியாக்கியானங்கள் தேவையில்லை. Reading of it help us to understand. இதை மேலோட்டமாக படித்து பார்க்கும் பொழுதே அது நமக்கு புரியக்கூடியதாக இருக்கிறது. In chapter 13 of Revelation, வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே, people who will bear the mark of the beast will be able to buy or sell. மிருகத்தின் முத்திரையை தரித்திருக்கிறவர்கள் மட்டுமே வாங்கவும் விற்கவும் முடியும். That was only the state of the people, especially the children of God, who will suffer much. அதிகமாக அந்த ஜனங்கள் பாடுபட்டாலும், the forsaken saints, I mean. அநேக ஜனங்கள் இருந்தாலும் கைவிடப்பட்ட பரிசுத்தவான்களுடைய பாடு அந்த காலத்திலே அதிகமா இருக்கும். But now it is the reverse. ஆனால் இப்பொழுதோ அந்த சூழ்நிலை அப்படியே தலைகீழாய் மாறிவிடுகிறது. You must read chapter 13 Revelation last portion and chapter 14 verses 9 to 11. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி வசனங்களையும் 14ஆம் அதிகாரத்தினுடைய 9-10 வசனங்களை படித்து பார்க்கும்போது அப்படியே வித்தியாசமாய் மாறுகிறது. You see, the angel foretells here a much more worse fate of those who do worship the beast. அந்த the antichrist, I mean. அந்த மிருகத்தையும் அந்தி கிறிஸ்துவையும் வணங்குறவர்களுக்கு வரக்கூடிய பாடுகள் மிக மிக அதிகமாக இருக்கிறதை இங்கே தேவனுடைய தூதன் அறிவிக்கிறான். After all, for 3.5 years, the forsaken saints of God should suffer if they were forsaken. 3.5 வருஷங்களுக்கு கைவிடப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாகவே கஷ்டத்தை அனுபவித்தார்கள். But when the people are not willing to bear the mark of the beast, ஆனால் அந்த மிருகத்தினுடைய சொரூபத்தை அணிய அவர்கள் மறுக்கும் பொழுது, what a great joy it is to go through the tribulation and finally to be with the Lord. அவர்கள் அந்த உபத்திரவத்தின் ஊடே கடந்து சென்று இறுதியிலே தேவனோடு சேர்கிறார்கள். On the contrary, ஆனால் அதற்கு மாறாக those people who enjoyed fellowship with Antichrist, அந்தி கிறிஸ்துவோடு ஐக்கியம் கொண்டு உலகத்தை அனுபவித்தவர்கள், those people who bear the mark of the beast, உலகத்திலே அந்த மிருகத்தின் சொரூபத்தை அணிந்து கொண்டவர்கள், those people who could buy and sell things in the world, உலகத்திலே பொருட்களை வாங்கி விற்று அனுபவித்தவர்கள், professing because they had the mark of the beast, அவர்கள் மிருகத்தினுடைய அந்த சொரூபத்தை அணிந்தபடியினால் அதிகமாக பேசியவர்கள், they go to eternal damnation. அவர்கள் நித்திய ஆக்கினைக்கு தள்ளப்படுகிறார்கள். You see the fate of these people here. இப்படிப்பட்ட அந்த ஜனங்களுடைய அந்த முடிவை இங்கே பார்க்கிறோம். Those who bear the mark of the beast, அந்த மிருகத்தின் சொரூபத்தை அணிந்த வணங்கிய drink the wine of the wrath of God. அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையின் பாத்திரத்திலே இருக்கக்கூடிய அதை குடிப்பார்கள். It's the wrath of God without mixture into the cup of indignation. அது கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. Note here, he shall be tormented with fire and brimstone in the presence of the holy angels, in the presence of the Lamb. பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. The smoke of the torment ascendeth up forever and ever. அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். They have no rest nor night who worship the beast and his image, and whosoever receiveth the mark of his name. மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இல்லாமல். That's the fate of the people who will bear the mark of the beast. மிருகத்தினுடைய சொரூபத்தை அணிந்து கொள்ளுவதனுடைய இறுதி முடிவு அதுதான். It's rather better to suffer for 3.5 years than to suffer eternally in the brimstone and fire. நித்தியமாக அந்த கந்தகத்திலும் அக்கினியிலும் கஷ்டப்படுவதை காட்டிலும் 3.5 வருஷங்கள் அந்த உபத்திரவத்திலூടെ கடந்து செல்வது எவ்வளவு எளிது. Third section of the Revelation, chapter 14. 14ஆம் அதிகாரத்தினுடைய 3வது பிரிவுக்கு நாம் இப்போது வருகிறோம். And I would like to call this the harvest of the earth. இது பூமியிலே அறுவடையின் காலம் என்று அதை அழைக்க விரும்புகிறேன். It goes up to from 12 to 16. 12 முதல் 16 வரையிலுள்ள வசனங்களை இதை குறிக்கிறது. நாங்கள் படிக்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பின்பு நான் பார்த்தபொழுது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய்
தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அறிவாளையும் உடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு மேகத்தின் மேல் உட்கார்ந்து இருக்கிறவரை நோக்கி, பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அறிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அறிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. So right from verse 12 to 16 we should read together. 12 முதல் 16 வரையிலுள்ள வசனங்களை நாம் தொடர்ச்சியாய் படிக்க வேண்டும். This I could call the harvest of the earth. இது பூமியின் விளைவை அறுப்பது என்று நான் சொல்கிறேன். At the end you will understand, and even if you don't understand a little bit now, don't worry. இதை நாம் முடிவிலே பார்க்கும்போது நன்றாய் புரிந்து கொள்வீர்கள். ஆரம்பத்தில் புரியாவிட்டாலும் தொடர்ந்து கவனியுங்கள். And this is the harvest of the tribulation saints. இது உபத்திரவ கால பரிசுத்தவான்களுடைய அறுவடை. You find here is the patience of the saints. Here are they that keep the commandments of God and the faith of Jesus. Verse 12. 12வது வசனத்தை பார்க்கிறோம். தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும். Who are these saints? இந்த பரிசுத்தவான்கள் யார்? These are not the saints of the New Testament church which will be taken up when Jesus comes in the mid-year. இயேசு கிறிஸ்துவினுடைய ரகசிய வருகையிலே மத்திய வானத்திலே எடுத்துக் கொள்ளப்படுகிற புதிய ஏற்பாட்டு சபையிலே உள்ள பரிசுத்தவான்கள் இவர்கள் அல்ல. They will be taken up when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது பரிசுத்தவான்கள் சபையோடு எடுத்துக் The கொள்ளப்படுவார்கள். word saint here refers to the forsaken saints of God. இங்கே பரிசுத்தவான்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் அந்த ரகசிய வருகையிலே கைவிடப்பட்டவர்களை குறிக்கிறது. These saints go through tribulation. இவர்கள் உபத்திரவ காலத்தின் ஊடே கடந்து செல்கிறார்கள். And to them it is written, they keep the commandments of God and the faith of Jesus Christ. அவர்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்துக் கொள்கிறவர்கள். Two important characteristics are needed for these saints. இந்த பரிசுத்தவான்களுக்கு 2 முக்கிய குணாதிசயங்கள் அவசியம். They are to keep the commandments of God. முதலாவது, அவர்கள் தேவனுடைய கற்பனைகளை பின்பற்ற வேண்டும். That is to say, the commands that are revealed to them by God. தேவனால் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய கற்பனைகளை And காத்துக்கொள்ள also வேண்டும். you find the word faith of Jesus. That is to say, reliance on Jesus Christ patiently during the time of tribulation. உபத்திரவ காலத்தின் மத்தியிலே இயேசுவின் மேல் விசுவாசம் கொண்டு இயேசுவையே சார்ந்திருக்கக்கூடிய அனுபவத்தை குறிக்கிறது. Is their faithfulness till the very end leads them to martyrdom. அவர்கள் இருவரை உண்மையாய் இருக்கின்றபடியினால் அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிக்கிறார்கள். And about them only it is written, verse 13. அவர்களை குறித்து தான் 13வது வசனத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. What is written? அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? I heard a voice from heaven saying unto me, Right, blessed are the dead which die in the Lord from henceforth. Yea, said the Spirit, that they may rest from their labors, and their works do follow them. 13ஆம் வசனம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்றெழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். Those who go through tribulation, அவர்கள் saints, அந்த பரிசுத்தவான்கள் உபத்திரவ காலத்தின் ஊடே கடந்து செல்கிறார்கள். those who keep their faith in Christ, இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்களுடைய விசுவாசத்தை காத்துக் கொள்கிறவர்கள், those who keep the commandments of God, தேவனுடைய கற்பனைகளை காத்துக் கொள்கிறவர்கள் shall die as martyrs. அவர்கள் இரத்த சாட்சிகளாய் மரிப்பார்கள். About them it is said, Blessed are the dead which die in the Lord. அவர்களை குறித்து Henceforth. அவர்களை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள். Sometimes we take this verse during funeral service and talk. சில நேரங்களில் இந்த வசனத்தை எடுத்து அடக்க ஆராதனையிலே மேற்கோள் காட்டி There's பேசுவோம். nothing wrong, அது தவறல்ல. but it actually means the tribulation saints at the time of at the time. ஆனால் இந்த 13ஆம் வசனம் உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாய் மரிக்கிற பரிசுத்தவான்களை குறிக்கிறது. It is wrong to speak on this verse dispensationally during funeral service. இந்த வசனத்தை எடுத்து கிருபையின் காலத்திலே வாழ்கின்ற நம்முடைய காலகட்டத்திலே அடக்க ஆராதனையிலே பேசுவது தவறு. But even when you take this verse, doesn't matter, you take it. இந்த வசனத்தை எடுப்பது நல்லதுதான், ஆனால் காலங்களிலே நிதானித்து பேசும்போது Nothing wrong when we take the contents of the verse. இந்த வசனத்துடைய சாராம்சம் சரிதான்.
But the dispensation wise it is wrong. ஆனால் காலங்களை பிரித்து பேசும்பொழுது இந்த வசனம் நம்முடைய கிருபையின் காலத்துக்கு பொருந்தாது. Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. So blessed are the dead which die in the Lord from henceforth. இது முதல் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். They may rest from their labors and their works to follow them. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள், அவருடைய கிரியைகள் அவர்களோட கூட போம். What is this their labors? அவருடைய கிரியைகள் என்றால் என்ன? What is this their works? அவருடைய கிரியைகள் என்றால் பிரயாசங்கள் என்றால் என்ன? I don't think they will do some work for the Lord, service for the Lord. அவர்கள் தேவனுக்கென்று ஊழியம் செய்வார்கள் என்று நினைக்கவில்லை. In one translation it is written, ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, their supreme labor is faithfulness unto death. அவர்களுடைய பிரயாசத்திலேயே மேன்மையான பிரயாசம் மரணம் வரையிலும் தேவனுக்கென்று உண்மையாயிருப்பது. The faithfulness is the labor. அவர்கள் உண்மையாய் இருக்கிறார்களே அதுதான் பெரிய பிரயாசம். What is their work that is mentioned here? இங்கே கிரியைகள் என்று எழுதப்பட்டிருப்பது என்ன? It is pure dependence on God. அது தேவனையே முற்றிலும் சார்ந்திருப்பது. If you turn to John's Gospel chapter 6 verse 29, யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Jesus said, I have come to finish the work of God. இயேசு சொன்னார், என் பிதாவினுடைய வேலையை செய்து முடிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். Jesus was always dependent on his Father, heavenly Father. இயேசு எப்பொழுதும் தன்னுடைய பரலோக பிதாவையே முற்றிலும் சார்ந்திருந்தார். Glory to God. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Verse 13 is to be linked with until verse 16. இந்த 13ஆம் வசனத்தை நாம் 16ஆம் வசனம் வரையிலும் கோர்வையாய் கவனித்து பார்க்க வேண்டும். Some commentators of the scripture take the rest of this portion as a different issue. ஒரு சிலர்கள் இந்த வசனங்களை வியாக்கியானம் செய்யும் பொழுது 13ஆம் வசனத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய வசனத்தை ஒரு தனி பகுதியாக பிரிக்கிறார்கள். But my search of the scripture is concerned, I would say that it should be linked with the harvest of tribulation saints. ஆனால் நான் நன்கு ஆராய்ந்து நிதானித்து பார்த்த பொழுது இந்த 14 முதல் 16 வரை உள்ள வசனங்களை முன்புள்ள வசனங்களோடு சேர்த்து பார்த்து அது உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களுடைய அறுவடை என்று கணிக்க வேண்டும். Behold, I looked, behold a white cloud, and upon the cloud one sat like unto the Son of Man, having on his head a golden crown, and in his hand a sharp sickle. 14வது வசனம், பின்பு நான் பார்த்தபோது இதோ வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் தமது சிரசின் மேல் பொற்கிரீடத்தையும் தமது கையிலே கருக்குள்ள அரிவாளையுடைய ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறதையும் கண்டேன். And it is said like unto the Son of Man. மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. That shows the Lord Jesus Christ. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. And you find the word white cloud, and upon the cloud one sat like the Son of Man. வெண்மையான மேகத்தையும் அந்த மேகத்தின் மேல் மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவராய் இருப்பவரையும் கண்டேன் என்று It எழுதப்பட்டிருக்கிறது. speaks of the glory of our God, அது the Lord நம்முடைய Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையை குறிக்கிறது. Having on his head a golden crown, on his hand sharp sickle. அவருடைய சிரசின் மேல் ஒரு பொற் கிரீடம் இருக்கிறது, கரத்திலே கருக்குள்ள அரிவாள் இருக்கிறது. A golden crown speaks of the victor. அந்த பொற் கிரீடம் என்பது அவர் ஜெயாலியா இருக்கிறார் என்பதை காட்டுகிறது. In short, we see here a picture of Jesus Christ. நாம் குறிப்பாய் சொல்வதென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு காட்சியை இங்கே காண்கிறோம். And you find an angel of God out of the temple crying with a loud voice. அப்பொழுது வேறொரு தூதன் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு பலத்த சத்தமாய் சொல்கிறார். The voice to the one who sat on the clouds. அந்த மேகத்தின் மேல் அமர்ந்திருக்கிறவரை நோக்கி தேவதூதன் சொல்கிறார், Trust in the sickle and reap, for the time is come for thee to reap, for the harvest of the earth is ripe. பூமியின் பயிர் முதிர்ந்தது, அறுக்கிறதற்கு காலம் வந்தது, ஆகையால் உம்முடைய அரிவாளை நீட்டி அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தமிட்டு And சொன்னார். he that sat on the cloud thrust in his sickle on the earth, and the earth was reaped. அப்பொழுது மேகத்தின் மேல் உட்கார்ந்தவர் தமது அரிவாளை பூமியின் மேல் நீட்டினார், பூமியின் விளைவு அறுப்புண்டது. Remember, the first fruit, that is the church, was already taken up at this time. நினைவு கொள்ளுங்கள், முதற் பலனாகிய சபை இந்த காலகட்டத்திற்கு முன்பே எடுத்துக் கொள்ளப்பட்டு விட்டது. But you find here the harvest of the earth is ripe. ஆனால் இங்கே பார்க்கிறோம், 15th verse, last portion you see. 15வது வசனத்தினுடைய தமிழில் மத்திய பகுதி, பூமியின் பயிர் முதிர்ந்தது. And it is the resurrection of the tribulation saints. அது உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. There is a resurrection of the tribulation saints that you should understand. உபத்திரவ காலத்து பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதல் என்று ஒன்று உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். And it is at this time you should also think a little bit of the
tribulation saints that we read in chapter 7 of the book of Revelation. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கக்கூடிய உபத்திரவ கால பரிசுத்தவான்களையும் இப்பொழுது நாம் நினைத்து பார்க்க வேண்டும். Revelation chapter 7, if you will turn to and read from verse 9 to the end. வெளிப்படுத்தின விசேஷத்திலே 7ஆம் அதிகாரம் 9 முதல் கடைசி வரையிலுள்ள வசனங்களை படித்து பார்க்கும் பொழுது you find there again the martyrs, tribulation saints. அங்கேயும் உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாய் மரித்தவர்களை குறித்து பார்க்கிறோம். And they, when we read the word harvest in this place, இந்த இடத்திலே அறுவடை என்று பார்க்கும் பொழுது both the group are actually waiting for the time of the resurrection of the tribulation saints. இந்த ரெண்டு கூட்டத்தாரும் உபத்திரவ காலத்தினுடைய பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். Read Revelation chapter 7, 9 to 14. வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 9 முதல் 14 வரையிலுள்ள வசனங்களை படித்து பாருங்கள். And there you find people like the sand of the sea who went through tribulation as martyrs. அங்கே நாம் பார்க்கிறோம் மணல்களைப் போல பெரும் திரளான கூட்டத்தார் அவர்கள் உபத்திரவ காலத்திலே இரத்த சாட்சிகளாய் கடந்து செல்கிறார்கள். Only the Israelites, 1,44,000 people were preserved by the seal of God. தேவனுடைய முத்திரையினாலே இஸ்ரவேலாகிய 1,44,000 பேர் தான் அங்கே காக்கப்பட்டிருந்தார்கள். The rest of the people actually died as martyrs. மற்ற எல்லாரும் அங்கே இரத்த சாட்சிகளாய் the Gentiles. மற்ற புறஜாதியார் எல்லாரும் இரத்த சாட்சிகளாக அந்த காலத்திலே மரித்தார்கள். Here is the time of harvest. We find here the harvest of the earth is ripe. இங்கே நாம் பார்க்கிறோம் பூமியிலே அறுவடை செய்வதற்குரிய ஏற்ற நேரம் வந்துவிட்டது. So both the group have the resurrection time exactly in the middle of the tribulation. ஆகவே இந்த ரெண்டு கூட்டத்தாரும் அந்த உயிர்த்தெழுதலுக்காக உபத்திரவ காலத்தினுடைய மத்திய பகுதியிலே காத்திருக்கிறார்கள். If you would turn to Matthew's Gospel chapter 24, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் you will read from verse 29 to 31. Take the verses and study. மத்தேயு 24 29 முதல் 31 வரை உள்ள வசனங்கள். Those were the words of Jesus Christ. அது இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளாய் இருக்கிறது. And Jesus Christ spoke again about the resurrection of the tribulation saints. இயேசு கிறிஸ்து அங்கே உபத்திரவ கால பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலை குறித்து பேசுகிறார். At the just middle of the first period of tribulation, அந்த உபத்திரவ காலத்தினுடைய முதல் பகுதியினுடைய மத்திய பகுதியிலே Jesus sends the angels from one end to the other. இயேசு ஒரு பக்கத்திலிருந்து இன்னொரு பக்கத்திற்கு தன்னுடைய தூதர்களை அனுப்புகிறார். And they gather the people who are chosen. அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சேர்க்கிறார்கள். And there also some preachers make a tremendous mistake. அங்கேயும் கூட ஒரு சில பிரசங்கிக்கும்போது ஒரு பெரிய தவறை செய்து விடுகிறார்கள். We take generally chapter 24 of Matthew's Gospel. அவர்கள் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தை எடுத்து பிடி சொல்கிறார்கள். And we begin to speak on the second coming of Jesus Christ. இதை குறித்து அவர்கள் சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாவது வருகையை பேசுகிறார்கள். But that part of God sending angels from one end to the other to collect the saints, தேவன் தமது தூதர்களை வானத்தின் ஒரு முனை முதல் மறுமுனை மட்டும் 4 திசைகளிலும் கூட்டி சேர்க்கிற அந்த காரியம், they are tribulation martyrs. அவர்கள் உபத்திரவ கால இரத்த சாட்சிகளாய் இருக்கிறார்கள். And that is actually different from the church that is taken up. சபையானது ரகசிய வருகையிலே எடுத்துக் கொள்ளப்படுவதற்கும் இதற்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு. For the rapture of the church, Jesus Christ himself comes. சபையை எடுத்துக் கொள்வதற்கு இயேசு கிறிஸ்துவே வருகிறார். For the rapture or the resurrection of the tribulation saints, he sends the angels. ஆனால் உபத்திரவ கால பரிசுத்தவான்களின் உயிர்த்தெழுதலுக்காக அவர் தேவ தூதர்களை அனுப்புகிறார். And thus you find the whole portion which we have read right from verse 12 to verse 16. ஆகவே இந்த 14ஆம் அதிகாரத்திலே 12 முதல் 16 வரை உள்ள படித்த இந்த எல்லா வசனங்களும் it's a harvest of the earth or harvest of the tribulation saints. அது பூமியினுடைய அறுவடை அல்லது உபத்திரவ கால பரிசுத்தவான்களுடைய அறுவடை என்று அழைக்கப்படலாம். And we will conclude from verse 17 to 20 soon. இப்பொழுது 17 முதல் 20 வரை வசனங்களை நாம் பார்த்து முடிப்போம். பின்பு வேறொரு தூதனும் கருக்குள்ள அரிவாளை பிடித்துக்கொண்டு பரலோகத்தில் தேவாலயத்திலிருந்து புறப்பட்டு வந்தான். அக்கினியின் மேல் அதிகாரம் உள்ள வேறொரு தூதனும் பலிபீடத்திலிருந்து புறப்பட்டு வந்து கருக்குள்ள அரிவாளை பிடித்திருக்கிறவனை நோக்கி, பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும் என்று மிகுந்த சத்தத்தோடே சொன்னான். அப்பொழுது அந்த தூதன் தன் அரிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது.
பயமா இருக்கு வாசிக்கும் போது. We're afraid of reading it. Me reading it is frightening us. படிக்கும்போதே பயமா இருக்குது. And this is the Lord's wine press. இது தேவனுடைய திராட்சை ஆலையா இருக்கிறது. This speaks of the wrath of God that is reserved for them who refuse to repent during the first half year of the tribulation. உபத்திரவ காலத்தின் முதல் அரை பகுதியிலே மனம் திரும்பி தேவன் பக்கமாக வர மாட்டேன் என்று முரட்டாட்டம் செய்பவர்களுக்காக இது தனியாக வைத்து வைக்கப்பட்டிருக்கிறது. Always wine press speaks of God's judgment. திராட்சை ஆலை என்பது தேவனுடைய நியாய தீர்ப்பை குறிக்கிறது. Note here the blood came out. 20th verse. 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். Wine press was trodden without the city, and blood came out of the wine press even into the horse bridles by the space of 1,600 furlongs. நகரத்திற்கு புறம்பேயுள்ள இந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 ஸ்தாதி தூரத்திற்கு ரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது. This actually takes place in the second part of the tribulation. This one. இந்த காரியமானது உபத்திரவ காலத்தினுடைய இரண்டாவது பகுதியிலே உண்மையாகவே நடக்கிறது. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். Both in the Old Testament and in the New Testament, the wine speaks of Israel. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் சரி புதிய ஏற்பாட்டு காலத்திலும் சரி திராட்சை செடி என்பது இஸ்ரவேலரை குறிக்கிறது. You can read Isaiah chapter 5 verse 1 to 7. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 5ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்களிலே பார்க்கிறோம். You can read Matthew's Gospel 21st chapter from verse 22 to verse 43. மத்தேயு சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வசனங்கள். In all these places you find the wine. இந்த எல்லா இடங்களிலும் திராட்சை செடியை நாம் பார்க்கிறோம். It has a reference to Israel. அது இஸ்ரவேலரை குறிக்கிறது. And we find here the cluster of the grapes, you see in this portion, 18th verse. Thrust in thy sharp sickle and gather the clusters of the wine of the earth, for her grapes are fully ripe. பூமியின் திராட்சை பழங்கள் பழுத்திருக்கிறது, கருக்குள்ள உமது அரிவாளை நீட்டி அதன் குலைகளை அறுத்துவிடும். This actually means the Israelites who did not like to break their alliance with the beast. மிருகத்தோடு கொண்டிருக்கக்கூடிய நெருக்கத்தை உடைக்க மறுத்த இஸ்ரவேலர்களை இது குறிக்கிறது. They don't want to break their fellowship with Antichrist. அந்த கிறிஸ்துவோடு கொண்டிருந்த ஐக்கியத்தை உடைக்க மறுத்தவர்கள். And this speaks of even those people refuse to hear the message of the two witnesses. அந்த ரெண்டு சாட்சிகளுடைய செய்தியையும் கேட்க மாட்டோம் என்று மறுத்தவர்களையும் குறிக்கிறது. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். You find here the wine of the earth. இங்கே நாம் பார்க்கிறோம் பூமியில் உள்ள திராட்சை குலைகள். That shows in addition to them, it means the Gentiles also. ஆகவே it may refer to the Gentiles also. ஆகவே அது இஸ்ரவேலரை மட்டும் குறிக்காமல் மற்ற புற ஜாதியாரையும் குறிக்கிறது. Note here 20th verse, the wine press was trodden without the city, outside Jerusalem. இங்கே 20ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நகரத்திற்கு புறம்பே உள்ள ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அது எருசலேமுக்கு புறம்பே. That means however it is also the Gentiles included in it. ஆகவே இந்த காரியமானது இஸ்ரவேலரையும் புறஜாதியாரையும் சேர்த்திருக்கிறது. And they refer to those people who refuse to repent and turn to God. மனம் திரும்ப மாட்டேன், தேவனிடத்திலே வர மாட்டேன் என்று முரட்டாட்டம் செய்கிறவர்களை குறிக்கிறது. I told you in verse 6 of this chapter. 14ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே பார்த்தோம். And the eternal gospel was preached to all that dwell on the earth, to every nation, kindred, tongue and the people. பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும் நித்திய சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. In spite of God giving them opportunity to turn to him, repent for them, they never turned. பாவத்திற்கு மனம் திரும்பி தேவன் பட்சமாய் திரும்பும்படியாக தேவன் ஒரு தருணத்தை கொடுத்தும் அவர்கள் அதை பயன்படுத்தவில்லை. And these are not only the Israelites, it also speaks of the Gentiles for their wine of the earth. இந்த காரியமானது இஸ்ரவேலரை மட்டுமல்ல, பூமியில் இருக்கக்கூடிய புறஜாதியாரையும் குறிக்கிறது. ஏனென்றால் இங்கே பூமியில் உள்ள திராட்சை குலைகள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It speaks of the Antichrist and the followers of Antichrist. அது அந்தி கிறிஸ்துவையும் அந்தி கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களையும் குறிக்கிறது. Now listen, I'll explain to you. இப்போது கவனிங்கள், விவரித்து சொல்கிறேன். And thus you find there'll be two different harvests at the end. ஆகவே during the period of tribulation, I mean. இந்த உபத்திரவ காலத்தின் இறுதி நாட்களிலே ரெண்டு வித்தியாசமான அறுவடை உண்டு. The saints who suffer for Christ, இயேசுவுக்கென்று பாடுகளை அனுபவித்த பரிசுத்தவான்கள், will be also reaped. அவர்களும் அந்த அறுவடையிலே சேர்க்கப்படுவார்கள். And there is another reaping. இன்னொரு அறுவடையும் உண்டு. Those who never repent for the sin and never turn to God, they will be also reaped for
damnation, punishment. பாவத்திற்கு மனம் திரும்பாதவர்கள், தேவனுடைய பக்கத்திலே வராதவர்கள், அவர்கள் நித்திய ஆக்கினைக்கென்று அறுவடையிலே You சேர்க்கப்படுவார்கள். kindly read chapter 13 of Matthew's Gospel. மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தை படித்து And பாருங்கள். from verse 39 downward, you find the interpretation to the parable of the sower by the Lord Jesus Christ. 39ஆம் வசனத்திலிருந்து அந்த விதை விதைக்கிறவனுடைய உவமையை இயேசு சொல்லி அதனுடைய வியாக்கியானத்தை அங்கே பார்க்கிறோம். And Jesus pointed out the harvest there. அங்கே இயேசு அறுவடையை குறித்து சொல்கிறார். The righteous for eternal life. அங்கே நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்ட நீதிமான்கள், And the wicked for the hell. நீதிமான்கள் நித்திய ஜீவனுக்கு என்றும், அங்கே அநியாயக்காரர்கள் நித்திய நரகாக்கினைக்கென்றும். Kindly read Joel chapter 3 verse 9 to downward. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9 முதல் பின்னுள்ள வசனங்களை படித்து பாருங்கள். And so there'll be definitely the harvest of the earth. அங்கே நிச்சயமாகவே பூமியிலே ஒரு அறுவடை உண்டு. All these speak of the tribulation. இது எல்லாம் உபத்திரவ காலத்தையே குறிக்கிறது. Till the tribulation is not over. இன்னும் உபத்திரவ கால சம்பவங்கள் முடிவடையவில்லை. We'll continue tribulation 15 chapter, 16 chapter. 15, 16ஆம் வசனங்களிலும் உபத்திரவ At காலத்திலே least that fear should grip us in a heart and turn to God, repent for sin, give up that which we have to give it up. இந்த உபத்திரவ காலத்து சம்பவங்களை படித்து பார்க்கும் பொழுதாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு தெய்வ பயம் வந்து பாவத்தை விட்டு விலக வேண்டும். And to be ready for the coming of Jesus அது Christ. மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கென்று ஆயத்தமாக இருக்க You see, வேண்டும். the verse 20, the last verse refers to actually the blood that will be shed during the time of the battle of Armageddon. 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த இரத்தமானது அர்மகதோன் யுத்தத்திலே சிந்தப்பட போகிற அந்த இரத்தத்தையே குறிக்கிறது. So long, so terrible punishment it would be. அவ்வளவு பெரிய ஒரு தண்டனையாய் அது இருக்கும். We'll consider it later on. அதை பின்பு பார்ப்போம். Anyway, the point is this. ஆனால் குறிப்பு இதுதான், Jesus is coming soon. இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக. Lord, make this word real to us. ஆண்டவரே, இந்த வார்த்தையினுடைய ஒவ்வொரு உண்மையும் எங்களுடைய உள்ளத்திலே பதித்து. None of the children of God should be forsaken when Jesus comes. இயேசு கிறிஸ்து வரும்போது தேவனுடைய பிள்ளைகள் ஒருவர் ஆயிலும் கைவிடப்படக்கூடாது. None of the believers should go through this tribulation. விசுவாசிகளிலே ஒருவர் ஆயிலும் இந்த உபத்திரவத்தின் ஊடே செல்லவே. We are not waiting to take the mark of the beast. அந்த மிருகத்தின் சொரூபத்தை ஏற்றுக்கொள்ளும்படியாக நாம் காத்திருக்கவில்லை. We are here to meet Jesus Christ, our bridegroom. நம்முடைய மணவாளனாகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படியாக நாம் அவரோடு We are called to sit along with him on the Mount Zion. அங்கே சீயோன் மலையிலே அவரோடு கூட இருக்கும்படியாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். And the qualification is holiness. அதற்குரிய ஒரே தகுதி பரிசுத்தம். Holiness. பரிசுத்தம். Holiness. பரிசுத்தம். I say holiness. நான் பரிசுத்தம். I say again holiness. மறுபடியும் சொல்கிறேன், There பரிசுத்தம். is no guile in their mouth. அவருடைய வாயிலே கபடம் இல்லை. And they are without fault before the throne of God. அவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசற்றவர்களாய் இருந்தார்கள். May we march forward in holiness. நாமும் பரிசுத்தத்திலே முன்னேறி செல்வோமா? Holy Spirit speaking to us. பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார்.